ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर् भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना. भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्. वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं पुनयादि परां गतिं वेदवेते परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. आञ्जनेयमदिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. दर्पोदग्रदशेन्द्रियानन मनहानक्तच्चरादिष्टिते देहेऽस्मिन् भवसिन्धूनाम् अधिगते दीनां दशामास्थितः. अद्यत्वे हनुमत्समेत गुरुणा प्रख्यापितार्थः पुमान् लङ्कारुद्ध विदेहराजतनया न्यायेन लालप्यते. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் உத்தராயண புண்ணிய காலத்தின் 6 மாத காலத்தில் 2வது மாசமான இந்த மாசத்தில் ஒரு சுப அவசரத்தை முன்னிட்டு 6 நாட்கள் உபன்யசிக்க வேண்டும் என்பது ஆக்ஞை. 3 நாட்கள் பெரிய திருவடி கருட வைபவம் முற்றிற்று. 3 நாட்கள் திருவடி சிறிய திருவடின்னு கொண்டாடவல்ல ஹனுமான் வாயுவினுடைய அவதாரம். அப்பேற்பட்டவருடைய பெருமையை ராமாயணத்தை முக்கியமா அடிப்படையா வச்சுட்டு மகாபாரதத்துல எங்க வந்திருக்காருங்கிறத ஒரு பிரஸ்தாபம் பண்ணி ஆண்டாளுடைய பாசுரத்துல அவரை கோடியிட்டு காண்பித்த இடம் ஏதேனும் உண்டாங்கிறத விஷயத்தெல்லாம் வச்சு சொல்லணுங்கிறது ஆகிய. அந்த 3 நாட்களில் ஒரு நாள் முற்று பெற்றது. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் தான். அப்பேற்பட்ட ஹனுமத் வைபவம் சொல்ல வேண்டும் என்கின்ற இச்சையில் கூடியுள்ளோம். அடியனுக்கு ஒரு பெரிய பாகியம் ஹனுமான பத்தி சொல்றது. அந்த ஹனுமத் வைபவத்தை ராமாயணம் கொண்டும் அனுபவிக்கலாம், மகாபாரதம் கொண்டும் அனுபவிக்கலாம். நிறைய சாதாரண பிரபலமான ஸ்லோகங்கள் உண்டு. அதுல ரொம்ப பிரசித்தமானதுதான் ஹிந்தி மொழியில இருக்கக்கூடிய ஹனுமான் சாலிசா. இப்ப இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ, அது ஒரு பெரிய இதுவாயிடும். என்னன்னா, இவர் தமிழ் கடவுள் அல்ல. இப்ப நம்ம கடவுளுக்கெல்லாமே லாங்குவேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ வந்து ஆதார் கார்டுல போட்டுப்பா லாங்குவேஜ் நோன், தமிழ் ஒன்லி, ஹிந்தி ஒன்லி. இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறதுனாலதான் நமக்கு ஞானம் இல்லைங்கிறதும் தெரியுது. ஒருத்தர் சொல்றார், விஷ்ணு வட இந்திய கடவுளாம், திருமால் தமிழ் கடவுளாம்.
என்ன நான் சொல்லுவேன்னு சொல்லுங்க. நேற்று பேட்டி ராத்திரி பொழுது போல எனக்கு தூக்கம் வரல, கொண்டாடி உட்காந்து யூடியூப் எல்லாம் போட்டு பார்த்தா ஒருத்தர் என்னென்னவோ சொல்றாரு. நாங்கள் திருமாலை ஒத்துக்கொள்வோம், அத்திவரதரை ஒத்துக்கொள்வோம். ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். யாராவது இன்டர்வியூ எடுத்தா சொல்லணும் இல்லையா? இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அதனால இப்ப நம்ம இந்த கடவுள்கள்ல தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், கன்னடா கடவுள், கொங்கணி கடவுள் இப்படிலாம் வச்சுக்கவே முடியாது. அப்படி வச்சுட்டா நம்மளுடைய ஞான ஹீனத்துவத்தை தான் காணும். அதனால இப்ப நான் ஹனுமான் சாலிசா பாடுறேன்னா இவர் ஏன் தமிழ்ல எதையும் பாட மாட்டேங்கிறார் அப்படின்னு நீங்க கேட்பேன். ஏன்னா பாம்பே டெல்லியில எல்லாம் இங்கிலீஷ்ல உபன்யாசம் நான் போய் சொல்வேன். வருஷம் இங்கிலீஷ்ல ஒரு பாதிக்கு பாதி. இது தமிழ்ல இவ்வளவு சொல்றேன்னா இவ்வளவு இங்கிலீஷ்லயும் சொல்றேன், விதேசங்கள்லயும் சொல்றேன். வடதேசங்கள் இப்போ வடநாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி, கல்கட்டா, இப்போ பாம்பேக்கெல்லாம் இப்போ போறேன். அங்கே 9 நாள் 10 நாள் உபன்யாசம் முழுக்க தமிழ் இங்கிலீஷ்ல தான் சொல்வேன். வரவா இல்லாமல் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருப்பா. அங்கே சொல்லும்போது வேணுங்கிற இடம் வந்து விட்டான 2 பாசுரம் திருப்பாவே சொல்வேன். அவ நீங்க என்ன சுவாமி காமே கிசான் ரகுதாத்தா அப்படின்னு இருந்தாலும் அவ ரகுதாத்தாவா இருக்காளோ சித்தப்பாவா இருக்காளோ யாரா இருந்தாலும் நான் சொல்ற பாசுரத்தை கேட்க. நம்ம பாரத தேசம்ங்கிறது ஒரு பெரிய களஞ்சியம், ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில பன்மொழி புஸ்தகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கத்துக்க பயில வேண்டும். ஒண்ணு ஒத்துக்கிறேன், நம்ம தாய்மொழியை நாம் வளர்க்கணும். அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். தமிழில் நாம் பயில வேண்டும், தமிழை கத்துக்கணும், தமிழை பாடணும், தமிழை எழுத கத்துக்கணும், தமிழ்ல பேசணும், தமிழை வளர்க்கணும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நாட் at the cost of degrading another language. இன்னொரு மொழியை மட்டும் தட்டி நம்ம வளரக்கூடாது. நம்ம மொழியை கத்துக்கணும், வேற வழியே இல்லை. நானிய பந்தாக அயனாய வித்தியதேன்னு சொல்றது புருஷ சுத்தம், வேற வழியே இல்லை. அதே சமயத்துல நமக்கு சுவாமி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, பல பேர் சொல்லுவா, நான் சொல்லுவேன் ஒரு 2-3 லாங்குவேஜ் கத்துக்குங்க, உங்க தாய்மொழியை தவிர்த்து. எப்படி சார் நம்ம என்னாலலாம் அப்படி முடியுமா? என்ன இந்த மூளை இருக்கு பாருங்க நம்மளுது, உலகத்திலேயே பெரிய ஹார்ட் டிஸ்க் அதுதான். என்னெல்லாமோ ஸ்டோர் பண்ணலாம். இந்த 4-5 மொழி கத்துக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை, ஈஸி. அந்த எண்ணம் இருக்கு. அதனால இப்ப ஹனுமான் சாலிசா பாடும்போது எனக்கு ஹிந்தி வரல தெரியல நான் கேட்டதுல பரவாயில்ல, எனக்கு தெரியும் கூட பாடுங்க, ப்ராப்ளம் இல்லை. அது எதுக்கு ஹிந்தியில பாடுறாருன்னு கேட்காது. அப்படின்னா தமிழ்ல பாசுரம் பாடும்போது அந்த கேள்வி கேட்டுரும், இவர் எதுக்கு தமிழ்ல சொல்றாரு கேட்கலையோ. அந்த மாதிரி ஹிந்தியில பாடும்போது யாருக்கெல்லாம் பாட தெரியுமோ பாடுங்க. இது இப்போ நாம சங்கீர்த்தனம் வேற, பெரிய மகான்கள்லாம் இருக்கா, கல்யாணராமன் சுவாமி அவள்லாம் இருக்கா, அவள்லாம் வந்தா எல்லாரும் பாட வச்சிருவா. எங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, எங்களுக்கு பேசியே பழக்கம். 3 மணி நேரம் கூட்டா பேசிகிட்டே இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் 2 minutes தான் இந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் எல்லாரும் பண்றதா வரும். ஹனுமான் சாலிசா தெரிஞ்சவாள்லாம் பாடலாம். இப்ப நானும் சேர்ந்து பாடுறதுனால நீங்க எப்படி பாடுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்களும் என்னோட சேர்ந்து பாடிவிட்டேன்னு வச்சுக்கோ, நான் எப்படி பாடுறேன்னு உங்க காதுல விழாது. இது திருவையாறுல பகுள பஞ்சமி அன்னைக்கு நடக்கிற பஞ்சரத்னம் மாதிரி அவாவாடு பாடிட்டே இருப்பான். அவளுக்கு பாடுறது அவா பாடுறது தியாகராஜர் கத்து கொடுத்த மாதிரி பாடுவாங்க. ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுர் சுதார பரணோ ரகுபர விமல யஷ जो दायक फल जार बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार बल बुद्धि विद्या देहु जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस तिहु लोक उजागर राम दूत अतुलित बलधाम अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन वरण विराज सुबेश कानन कुंडल कुंचित केश हाथ वज्र और ध्वजा विराजे कांधे मुंज जने मुसाजे
शंकर सुबन केसरी नंदन, तेज प्रताप महाजगबंदन, विद्यावान गुणी अति चातुर, राम काज करिबे को आतुर, प्रभु चरित्र सुनिबे को रसिया, राम लखन सीता राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। सूक्ष्म रूप धरि सियहि दिखावा, विकट रूप धरि लंक जरावा, भीम रूप धरि असुर संहारे, रामचंद्र के काज सवारे, लाय सजीवन लखन जियाए, श्री रघुवीर हर्षि उर लाए, रघुपति कीन्ही बहुत बड़ाई, तुम मम प्रिय भरत सम भाई, सहस बदन तुम यश गावे, अस कहि श्रीपति कंठ लगावे, सनकादिक ब्रह्मादि मुनीसा, नारद शारद सहित ऐसा, यम कुबेर दिगपाल जहाते, कवि कोविद कहि सके कहाते, तुम उपकार सुग्रीव कीन्हा, राम मिलाय राजपद दीन्हा, राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। तुम्हारो मंत्र विभीषण माना, लंकेश्वर भय सब जग जाना, युग सहस्र योजन पर भानु, लील्यो ताहि मधुर पल जानु, प्रभु मुद्रिका मेलि मुख माही, जलधि लांघि गए अचरज नाही, दुर्गम काज जगत के जेथे, सुगम अनुग्रह तुम्हरे तेते, राम दुआरे तुम रखवारे, होत न आज्ञा बिनु पैसारे, सब सुख लहे तुम्हारी सरना, तुम रक्षक काहू को डरना, आपन तेज सम्हारो आपै, तीनों लोक हांकते कापै, भूत पिशाच निकट नहीं आवे, महावीर जब नाम सुनावे, राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। नासै रोग हरे सब पीरा, जपत निरंतर हनुमत बीरा, संकट से हनुमान छुड़ावे, मन क्रम भजन ध्यान जो लावे, सब पर राम तपस्वी राजा, तिनके काज सकल तुम साजा, और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन फल पावे, चारों युग प्रताप तुम्हारा, है प्रसिद्ध जगत उजियारा, साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे, अष्ट सिद्धि नव निधि के दाता, असवर दीन जानकी माता, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा, अष्ट सिद्धि नव निधि के दाता, असवर दीन जानकी माता, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा, राम लक्ष्मण राम लक्ष्मण तुम्हारे भजन राम को पावे, जन्म जन्म के दुख बिसरावे, अंतकाल रघुवर पुर जाई, जहाँ जन्मी हरि भक्त कहाई, और देवता चित्त न धरई, हनुमत से सर्व सुख करई, संकट हरे मिटे सब पीरा, जो सुमिरे हनुमत बलवीरा, जय 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 हनुमान गोसाई, कृपा करहु गुरुदेव की नाई, जो शत बार पाठ कर कोई, छूट ही बंदी महासुख होई, जो यह पढ़े हनुमान चालीसा,
होय सिद्धि साखी गौरीस तुलसीदास सदा हरि चेरा कीजय नाथ महडेरा कीजय नाथ हृदय महडेरा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की पवन तनय संकट हरण मंगल मूर्ति राम लखन सीता सहित हृदय बसहु सुर भू. அப்பேற்பட்ட ஹனுமானுடைய வைபவத்தை பார்த்து வரும்போது ஸ்ரீமத் ராமாயணத்தில் பால அயோத்தியா ஆரண்யா காண்டங்கள்னு சொல்லப்பட்ட முதல் 3 காண்டங்களில் ஹனுமான பத்தி ரொம்ப பிரஸ்தாபம் இல்லை. 4வது காண்டமான கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனும் இலக்கவனுமாய் சீதா பிராட்டியை தேடும் வரும் அளவிலே அப்போ ஹனுமத் சமாகமம் ஏற்பட்டு சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டு வாலி வதம் நடந்து சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆய் அந்த சுக்ரீவன் ராம கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக குரங்குகளை 4 திக்குகளிலும் அனுப்ப தெற்கு திக்க நோக்கி ஹனுமான், ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன் இவர்களை அனுப்ப அவர்கள் அனைவரும் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு தெற்கு தேசத்துக்கு வந்தார். எங்கெல்லாம் தேட போனாங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொல்றார் வால்மீகி. கம்பர் கொஞ்சம் மிகைப்படுத்தியே சொல்றார். அவர் என்ன சொல்றார், சுக்ரீவன் சொன்னா எங்க வேணாலும் தேடுங்கோ, திருமலையில் தேட வேண்டாம் ஒரு பாசம். திருப்பதி ரொம்ப ஃபேமஸ். கம்பர் அவர் டேட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுல ஒரு வித்வான்கள்ல என்ன சொல்றாருன்னா, ஆராய்ச்சி பண்றவாள்ல அவர் இன்னும் 8வது நூற்றாண்டு, 9, 10, 11 4 நூற்றாண்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கணுங்கிறா. இந்த கம்பருடைய ராமாயணத்தில் திருப்பதி பத்தி இருக்கு சார். திருப்பதி அப்பவே ஃபேமஸ் அப்படின்னு சிலப்பதிகாரம் சங்க காலத்து இதுன்னு ஒத்துக்கிறோம் இல்லையா, சங்க காலத்துல வந்த ஒரு பெரிய லிட்ரேச்சர். அதை எழுதினவர் இளங்கோவடிகள், ஒரு ஜெயினர் சமணர். அதுல கவுந்தி அடிகளான்னு ஒருத்தர் வருவர். அவர் இங்க சுத்திட்டு வருவர். அவர்கிட்ட கோவலன் கேட்பான், சுவாமி நீங்க எங்கெல்லாம் போயிட்டு வரேன்? அப்போ அவர் சொல்லுவர், நான் திருவேங்கடம் என்னும் மலைக்கு சென்று விட்டு வந்தேன். சங்கு சக்கரங்கள் ஏந்தி கங்கை நீரால் நீராடப்பட்ட திருமாலை அங்கே கண்டேன். ஒரு பாசுரம் சங்க காலத்து தமிழ்ல. திருப்பதி ரொம்ப ஃபேமஸ். ரிக்வேதத்திலேயே அந்த மந்திரத்தை மலையை பத்தி சொல்லியிருக்கார். பெருமாள் அப்புறம் தான் வந்தார், மலை முன்னாடியே வந்து ரிக்வேதத்துல இருக்கார். ராயிகானே விகட்டே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டஸ்ய சேவிஷ்டுவே சாத்தயாமசின்னு ஒரு ரிக்வேதத்துல ஒரு மந்திரம். அந்த மந்திரம் திருப்பதி மலையை தான் சொல்றது. ரொம்ப ஃபேமஸ் மலை அந்த காலத்துல. அப்பவும் ஃபேமஸ், இப்பவும் ஃபேமஸ். அந்த மலையை பாருங்கோ, ஆனா ஏறாதீங்கோங்கிற. எப்பவுமே ஏதாவது ஒண்ணு கூடாதுன்னா அதுதான் நமக்கு எப்பவுமே கேள்வி வரும். கூடும்னு சொல்லிட்டா 1008 கோவில் இருக்கு இல்லையா. சீர்காழி பக்கம், திருநாங்கூர் பக்கம் சொன்ன கருட சேவையில நீங்க 11 பெருமாள் கருடன் வந்து திருநாங்கூர் கருட சேவை சொல்ல விட்டு. அந்த மாதிரி நிறைய சேவை இருக்கு. திருநாங்கூர் கருட சேவை ஃபேமஸ். திருநாங்கூர் போனேன்னா அந்த கருட சேவைக்கு நல்ல கூட்டம் இருக்கும். பாக்கி நாள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஏகாந்தத்துல பெருமாள் அனுபவிக்கலாம். நீங்களும் பெருமாளும் தான் இருப்பேன். நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க பாட்டி தாத்தா எங்க கூட்டுன்னு போலாம், எனக்கு திருநாங்கூர் திவ்யதேசத்துக்கு கூட்டுன்னு போனேன். உள்ள போனோம், மத்தியானம் ஒரு 11 மணிக்கு இருக்கும். போனா அந்த பட்டர் சுவாமி சொன்னார், வாங்க வாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கை தட்டினார். பொதுவா கார்த்தால ஆராதனத்தை இப்படி கை தட்டுவா. இது சரி, இவர் கை தட்டுறாருன்னா இது சுவாமி கை தட்டின இல்லை. அப்பப்போ பாம்புகள் வந்துட்டு போகுது கர்ப்ப கிரகத்துக்கு, தட்டினா அது வெளில போயிடும். நாங்க போயிட்டோம். இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி கோவில்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். எந்த கோவில்ல இப்ப வரக்கூடாது, இந்த ஏஜ் குரூப்ல வரக்கூடாதுன்னு சொன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிடுச்சு. இருக்கிற கோவில் காலியா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன், ஐரணி இல்லையா. 1008 கோவில் இருக்கு போறதுக்கு. அத பெருமாளுங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. இது வந்து தப்பு. நான் யாரையும் சரி தப்பு சொல்றதுக்கு நான் யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது? ஆனா இப்ப என்ன, மனிதனுடைய இயல்பே அதுதான். இது கூடாதுன்னு சொல்றாலும் அதுதான் ஜாஸ்தி. உடனே சுக்ரீவன் சொன்னா, சீதை எங்க வேணாலும் தேடுங்க, திருப்பதி மலையை ஏறி தேடாதீங்கோ. உடனே குரங்குகள்லாம் கேட்டுக்கோம் இல்லையா, ஏன் ஏன் ஏறக்கூடாது, வை? சுக்ரீவன் சொல்றான், இதை பாருப்பா, அந்த மலை நம்மாழ்வார் பாடியிருக்கார். நம்மாழ்வார் பாடியிருக்கார். என்ன பாடியிருக்கார்?
நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கேன்னு பாசம். நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. அந்த மலையை ஏறினாலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பாவங்கள் தொலையும். நம்ம நிறைய பாவம் பண்ணி வச்சிருக்கோம், அதை பத்தி டிஸ்கஸே பண்ண வேண்டாம், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த பாவங்கள் ஒழிஞ்சால்தான் மோட்சம். ஒன்னே ஒண்ணு, மோட்சம்னா என்னன்னா பாவ புண்ணியம் ரெண்டும் ஒழியணும். புண்ணியத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை, இல்லாத பத்தி நமக்கு எது கவலை? இப்போ பாவத்தை பத்தி மேல கவலைப்படுவோம். நெகட்டிவ் பேலன்ஸ் தான் ஜாஸ்தி. நெகட்டிவ் பேலன்ஸ் எல்லாம் ஒழியணும்னா ஒன்னும் பிராயஷ்சித்தங்கள் பண்ணணும், இல்லாட்டா அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் சஃபரிங் நமக்கு நம்ம அனுபவிக்கணுங்கிற அந்த தன்மை இருக்கணும். வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்னா நம்ம கர்மா தான். நம்ம 1008 தடவை கேட்டுக்கலாம், நான் ஏன் பக்கத்து வீட்டுலவா எல்லாம் கெடுதலா பண்ணா நன்னாவே நடக்குது. நான் இந்த மாதிரி உபன்யாசத்துக்கெல்லாம் போறேன், எனக்கே இப்படி கஷ்டம் நடக்குதுன்னா அதுக்கு ஒருத்தர் சொல்வார், அதனாலதான் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இப்போ பாவங்கள் நிறைய பண்றோம். பாவங்கள் ஒழிவதற்கு நிறைய நாம சங்கீர்த்தனக்காரால கேட்டா எல்லாரும் கை மேல சொல்லுங்க, நாராயண ஹரி சொல்லுங்க அப்படிம்பார். ஒருத்தர் ஒண்ணு சொல்ற, நான் கேட்டா உபன்யாசம் சொல்லுங்க, அவளுக்கு தொழில் கவலை இல்லையா? அதனால உபன்யாசம் கேளுங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது, இந்த திருப்பதி மலையை ஏறினாலே பாவம் தொலைஞ்சிடும். புண்ணியம் இருந்தா அதுவும் தொலைஞ்சிடும், பாவம் இருந்தா அதுவும் தொலைஞ்சிடும். புண்ணிய பாவங்கள் ரெண்டும் தொலைஞ்சிருந்தாலும் மோட்சம் கிடைச்சிடும். இப்ப இவர் குரங்குகள் எல்லாம் சீதையை தேட அனுப்பினா அதுகள்லாம் மலை ஏறி மோட்சம் போயிடுத்துன்னா அதனால சுக்ரீவன் சொன்னானா ஏறாதே. இது ஒரு பாயிண்ட். கம்பராமாயணத்திலேருந்து ஒரு சின்ன பிட், ஃபுட் ஃபார் தாட். இப்ப இந்த குரங்குகள்லாம் அப்படி திருக்குறுங்குடி வைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து ஹனுமான் பறந்து போறார். அவர் எப்படி பறந்தார்னு சொன்னேன். அவர் அப்படியே அங்கே டேக் ஆஃப் ஆறார். டேக் ஆஃப் ஆகுதுன்னா இப்ப ஃபிளைட் எப்படி ஆகும், இப்படி நேர போயிட்டு அப்படி போகும். இவர் ஃபிளைட் மாதிரி டேக் ஆஃப் ஆகல, ராக்கெட் மாதிரி ப்ரொபெல் ஆனா மாதிரி சொல்றார் வால்மீகி. இப்படி போனார். இந்த ராக்கெட் எல்லாம் போகும் பாருங்க, நான் பார்த்ததுல இந்த டிவில எல்லாம் காமிக்கிறது தான். நீங்க உடனே நீங்க நேர போய் பார்த்தேலான்னு கேட்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாலாம் காமிக்கிறான் பாருங்க. எல்லாரும் இங்க நின்று இருப்பாங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3 எப்படி எல்லாரும் கை தட்டுவா அது பறக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அது பண்ணிட்டு அப்படிதான் ஹனுமான் போய்ப்பார். இப்ப அது விஷயம் இல்லை. வால்மீகி ஒரு விஷயம் சொல்றார். வால்மீகி மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் போயட் லோகத்துல கிடையாது. தேசிகன் சொல்றார், அவரே ஒரு கவிதாக்கிக சிம்மம். அவர் சொல்றார், உலகத்தில் வால்மீகி வியாசரை தவிர்த்து யாராவது ஒருவன் தன்னை ஒரு கவின்னு சொல்லிக் கொண்டால் வெக்கக்கேடு. நீங்க உடனே சண்டை போட வராதீங்க. அவர் சொல்றார், அவருடைய கருத்து அது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். என்ன ஆர்டிகல் இது? ஏதோ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஏதோ எல்லாரும் இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிற எல்லாம் ஒன்று சொல்லிட்டு நான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சுதந்திரம் இல்லையா? எது சுவாமி நட்ட நடு ரோட்ல உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி சுதந்திரம்? நான் வண்டி எங்க ஓட்டுறது? உங்க வீட்டுக்குள்ள ஓட்டிட்டுமா? இல்ல இல்ல, எப்படி ஓட்டுறது? இப்ப எல்லாம் பேமெண்ட்ல தான் எல்லாரும் வண்டியே ஓட்டுறோம். ரோட்ல எல்லாரும் நடக்கிறாங்க. நாங்க வரும்போது ரோட்ல எல்லாரும் நடந்து போயிருந்தா பேமெண்ட்ல வண்டி ஓடுறது. அதனால சுதந்திரம் அப்படி இருக்குச்சே. தேசிகன் சொல்ற வால்மீகி கிரேட் போயட் எப்படின்னு சொல்லலாம்னு பார்க்கலாம். இப்ப ஹனுமான் பறந்து போனாரே, நான் ஒரு கவியா இருந்தா என்ன வர்ணிச்சிருப்பேன்? வாயு புத்திரனான ஹனுமான் பறந்து சென்றான் டைம் 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 வர்ணிச்சிருப்பேன் இல்லையா? ஏதாவது எழுதும். வால்மீகி வர்ணிக்கிறார், ஹனுமான் பறந்து சென்றான். பறந்து செல்லும் போது அவன் பறந்த வேகத்தில் தருவை இழந்த செடிகள், சுத்தி செடி கொடியெல்லாம் இருக்கும் இல்லையா? பறக்கிற இடத்தை விட்டு செடி கொடியெல்லாம் இருக்கும். இந்த ஸ்ரீஹரிகோட்டால கூட எங்கேயாவது ஓப்பன் லேண்ட்ல தான் ராக்கெட்டை போடுவான். சுத்தி ஷ்ரப்ஸ் ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும், இந்த ராக்கெட் போற ஃபோர்ஸ்ல அதெல்லாம் பூமியை விட்டு வேற விட்டு வெளியில வந்துட்டு என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ்ல அது போகும்போது இந்த செடி இல்லாம கொஞ்சம் தூரம் பறக்கும். அதோட கொஞ்சம் தூரம் பறந்துட்டு கீழே விழுந்துரும். ஏன்னா நமக்கு தான் இந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு பூமிக்கு, கிராவிடேஷனல் புல், கீழே விழுந்துரும். ஹனுமான் பறந்த ராக்கெட் மாதிரி சுத்தி இருக்கிற செடி கொடிகள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு மேல பறந்து கீழே விழுந்துருச்சு. அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. இதுயா நீங்க பெரிய விஷயங்கிற, இங்கதான் பாயிண்ட். அவர் என்ன சொல்றார், செடி கொடிகள் இந்த மாதிரி ஹனுமானோட பறந்து போயிட்டு கீழே விழுந்தது இல்லையா? அது எப்படின்னா, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிய அந்த வீட்டு ஓனர் வாசல்ல போயிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டு வரா மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்றாரு பாருங்க. போகும்போது கொஞ்சம் கதவை சாத்தின்னு போயிடுங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு வர. அதாவது ஒரு சாமானிய தர்மம், ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரீகம் வளர வேண்டும் என்றால் நம்ம வேல்யூ சிஸ்டம் ஆட் பண்ணணும். அந்த வேல்யூ சிஸ்டம் வால்மீகி எப்படி கொடுக்கிறார்? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எங்க ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய
என்னுடைய ஏஜ் குரூப்ல இருக்கவாளை பார்க்குறேன். அடுத்த 2-3 ஜென்ரேஷன் உங்க பேரன் பேத்தில ரொம்பவே யங். விதேசங்கள் 25 நாட்டுக்கு போயிருக்கேன். நிறைய பேர் ஆத்துல தங்கியிருக்கேன். நிறைய பேர் குடும்பத்தோட தங்கியிருக்கேன். அவ பிள்ளைகள் பேத்தி அவளோடலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எங்க ஜென்ரேஷன் இங்க கீழே இருக்க ரொம்ப குட்டி ஜென்ரேஷன்லாம் பார்த்தேன்னா அது மாட்டுக்கு வீடியோ கேம் விளையாடிட்டு மாமா வந்திருக்காரு, ஹலோ விளையாடின உடனே மாமா வந்து உட்காந்துட்டே இருப்பார். உட்காந்துருந்த உடனே பாவம் அவன் அம்மா உள்ளேருந்து வருவா. ரொம்ப வீடியோ கேம்னா அவ அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாவம் இவன் எப்படி இருக்கான்னு. அவன் வீடியோ கேம்னா அவனுக்கு உயிர். சாப்பிட கூட மாட்டான். அதாவது ப்ரூவ் பண்றான். பாருங்க, அவன் சாப்பாடே சாப்பிட மாட்டான், உங்களை கண்ணுன்ற போறானா இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன பண்ணுவான்னா, நான் தீர்த்தம் எடுத்துக்கிறேன். அவ என்ன பாவம் எதிர்பார்க்கறான்னு புள்ள கேட்டிருக்குமோன்ட்டு. அவ ஏன் சொல்ல பயப்படுறான்னா, இப்ப என்னன்னா, இப்ப நாங்கள்லாம் ஏகமேவா அத்விதீயம். நாங்க இருக்கிறதே ஒரே குழந்தை தான். அத்வைத்தம் மாதிரி ரெண்டாவே கிடையாது. அதனால எங்களை வந்து செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால அப்பா அம்மாவுக்கு பயம். ஏதாவது சொல்லிட்டு அது விட்டு போயிடுமே, அப்புறம் நமக்கு யாரு இருக்கா அந்த ஒரு பயம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு 10 எங்க பாட்டி எல்லாம் அந்த காலத்துல கேட்கும்போது 7 பிள்ளை 4 பொண்ணு 3 போயிடுத்து இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால ஏதாவது புள்ள கோச்சுன்னு போயிடுத்துன்னு வச்சுக்கோ, ஒன்னும் கண்டுக்க மாட்டான். இப்ப இருக்கிறதே ஒரு பிள்ளை. ஏதாவது சொல்றதுக்கு பயம். அப்பா அம்மா சொல்றதுக்கு பயப்படுறேன். ரியாலிட்டியை நான் சொல்றேன், நான் பார்த்தது. அப்போ அந்த குழந்தை ஜாமன் அப்படியே அதுக்கு இப்போ பார்க்கடலுள் பைய துயின்னு பரமநடி பாடின்னு காலை ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு ஆச்சரியமா திருவாரூர்ல அம்பாள் கமலாம்பிகா ஒரு விதத்துல உட்காருவோம். யோகாசனம்னு பேர். கமலாபுர சதனாம் மிருதுகதனாம் கமனீயரதனாம் கமலவதனாம் கமலாபாம் பஜரே. ரொம்ப அழகா அது ஒரு அழகா ஒரு கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த குழந்தை. உட்காந்துன்னா கொஞ்ச அந்த அம்மாவுக்கு என்னவோ தெரியாது. இல்லை, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். கொஞ்ச நாளி அந்த அம்மா நான் ஒண்ணுமே பேச மாட்டேன், நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு கேட்கவே மாட்டேன். அவ வந்து உட்காந்துப்பா. குழந்தை ரொம்ப இன்டெலிஜென்ட். நான் கேட்கலையே சொல்றாவ. நாளி யாரோட என்ன சொல்லுவான்னா, அது பாருங்கோ, நான் ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த சம்பவத்தை நான் கேட்டுப்பேன். நானும் உபன்யாசம் அப்பப்போ கேட்பேன். அவ என்ன சொல்லுவான்னா, அவன் ஹார்ட்ல ரொம்ப நல்லவன். அதாவது நீங்க அவனை கெட்டவன் நினைக்காதீங்க, ஹார்ட்ல ரொம்ப நல்லது. இதை பாருங்க, நமக்கு போது ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து போறோம். அவன் ஹார்ட் நல்லதா, லிவர் நல்லதா, வயிறு நல்லதா, இதெல்லாம் நமக்கு பார்க்கறது நாழி இருக்கா. ஒருவர் வீட்டுக்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிவிலைசேஷன். அதுதான் நம்ம தேசத்துடைய ஆதித்யம். அதுல தானே நம்ம சொல்றோம் நான் அமெரிக்காவோட பெட்டர். இல்லாட்டா நம்ம எப்படி பெட்டர்? அவ ரோடு நன்னா இருக்கு, டாக்ஸ் கட்டுறா, எல்லாரும் நட்ட நடு ரோட்ல உட்காந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாம கரெக்டா வாழல அப்படி இருக்காங்க. அந்த விதத்துல எல்லாம் அந்த நாடு நன்னா தானே இருக்கு. எந்த விதத்துல நம்ம நாங்கள் பாரதியர்கள்னு சொல்றோம், இந்த விதத்துல. ஏன்னா ஒருத்தர் ஆத்துக்கு போறோம்னா இன்னைக்கும் பல வீடுகள்ல சொல்லிட்டு போறது வழக்கம் இல்லை. இப்ப நமது கல்ச்சர் வந்துட்டே ஒழி. இப்பெல்லாம் அப்பா அம்மாத்துக்கு போகணும்னா, இப்ப எங்க அப்பா அம்மாத்துக்கு நான் போறேன், அவ ஒரு ஆத்துல இருக்கா, நான் பக்கத்துல தள்ளி இருக்கேன், அப்படியே சும்மா போவேன். அம்மா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்பேன். இப்போ விதேசங்கள்ல அந்த வழக்கம் இல்லை. ஹலோ, ஹாய், ஐம் பிளானிங் டு கம் ஓவர் டு யுவர் ஹவுஸ் டுடே மாம், கேன் ஐ கம்? அதுக்கு அந்த அம்மா சொல்லுவோம், நோ, ஐ எம் கெட்டிங் மேரிட் டுடே, யூ கம் 2 days லேட்டர். ரொம்ப அந்த ஸ்ட்ரிக்ட் கல்ச்சர் இருக்கு. அப்பா அம்மா அதுக்கு போனோம்னாலே நம்ம பர்மிஷன் கேட்கணும். அதுவும் அவ கேட்பா, வாட் ஆர் யூ பிளான், வாட் வில் யூ ஹேவ் ஃபார் டின்னர் அப்படிங்கிற. நம்ம சொல்லணும், நான் இது சாப்பிட்றேன். ஹவு மச் வில் யூ ஹேவ்? ஃபர்ஸ்ட் என்ன, எவ்வளவு, இதெல்லாம் சொல்லி இந்த 1008 கேள்வி முடிக்கிறதுக்குள்ள நானே எடுத்துன்னு வந்துடுறேன், உங்களுக்கும் சேர்த்து எடுத்துன்னு வந்துடுறேன். இதே நீங்களாம் பெரியவா இருக்கேள், அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சாதம் ஒதுக்கி வைப்பா, யாராவது ஆத்து கொண்டு வருவார். இந்த ஆதித்யத்தை தான் அதிதி தேவோபவர் தைத்திரியம் சொல்றது. இதைதான் வால்மீகி எடுக்க. வால்மீகி ராமாயணம் சொல்றது ரொம்ப ஈஸி. நீங்க நிறைய ராமாயணம் கேட்டிருப்பேன். அனுமார் வந்தாராம், பரந்தாராம், சென்னாராம் அப்படிலாம் பாடிண்டு கிழிண்டு இதெல்லாம் பண்ணலாம். நீங்களும் அப்படியே கண்ணிலே பொல பொல பொலான்ற தண்ணி வரும். அந்த மாதிரியே நான் சொல்ல முடியும். ஒரு 5 நிமிஷம் விட்டேன்னா நான் உங்களை அழையும் வச்சிருவேன். இதெல்லாம் எங்களுக்கு டாக்டிக் உண்டு. ஆனா அதுவா என்னுடைய நோக்கம்? துளைந்த ஒரு வேல்யூவை எப்படி மீட்டெடுப்பது ராமாயணத்தை கொண்டுதான் என்னுடைய நோக்கம். அப்படியே அழ வைக்கணும்னா நானும் அழ வச்சிருவேன். 2-3 பாட்டை பாடி திம்மி கிட்ட பாதமிருதங்கம் பிரம்மாதா சொல்லலாம் நான். ஆனா நம்ம நோக்கம் என்ன? பாட்டு பாடி நான் என்ன பாடுறேன் சார், உங்க குரல் அப்படியே தேன் மாதிரி இருக்கு சார், பிழிஞ்சா டாபர் வந்துருது, இதெல்லாம் எனக்கு வேண்டாமே. என்னுடைய கருத்து ஏதோ ஒரு வேல்யூ சிஸ்டம் கொடுக்குது. நான் கொடுக்கல, வால்மீகி கொடுத்து. இப்ப ஹனுமான் பறந்து போறார். சரி, இப்போ அவர் ஃபிளைட் ஜர்னிக்கு வரலாம். அவர் கடல் மேல பறந்து போறார். இப்பதான் முதல் கேள்வி. நேத்தே நான் ஒரு கேள்வியை விட்டு வச்சிருந்தேன். என்னுடைய கேள்வியில பாதி நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொன்னேன். ஹனுமான் ஒரு குரங்கு எப்படி பறக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு
இதுக்கு நிறைய இப்போ உங்க பேரை உங்களை கேட்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எப்படிலாம் சமாதானம் பண்ணலாம்னா, அவர் வாயு புத்திரன். வாயுனா என்ன? காற்று. காற்றுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? காத்து இங்க இருக்கு சார், இவர் தான் சார் காத்தோட குழந்தை, சொல்ல முடியுமா? இல்லை சார், வாயு தேவன்கிறது ஒரு தனி தேவன் சார், அவர் தேவா, மியூசிக் எல்லாம் போடுவார் சார், வாயு தேவன் தனியா ஒரு ஆள், இப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எங்க ஜெனரேஷன்ல இருக்கவா உங்க பேரன் பேத்தி கிட்ட எல்லாம் ஜாகிரதையா ஆன்சர் பண்ணுங்க. அவா கிட்ட நீங்க பேச்சு டக்குன்னு ஏதாவது கொடுத்துட்டாலும் உங்களே திருப்பி கேள்வி கேட்டு நமக்கே ஐயோ இந்த கேள்வி நமக்கு ஏன் வர மாட்டேங்கிறது நமக்கு தோணுது. ஒரு ஏர்போர்ட்ல என்ன ஆச்சு, போன வருஷம் நான் ஒரு 80 பேரை கம்போடியா கூட்டுன்னு போனேன். கம்போடியா கூட்டுன்னு போயிட்டு அவ அப்பா அம்மா குழந்தை வந்தா எங்க ட்ரிப்புக்கு 80 பேர். அவ வந்து நாங்க ஏர்போர்ட்ல கோலாலம்பூர் ஏர்போர்ட் மலேசியால உட்காந்துட்டோம். எங்க ஃபிளைட், நான் போன கர்மா எப்பவுமே நான் ஏறுற ஃபிளைட்ல டிலே ஆயிடும், அதனால ஒரு 4 மணி நேரம் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு. ஏர்போர்ட்ல உட்காரும்போது அவ அப்பா அம்மா சொன்னா, நீங்க இவ்வளவோ பேருக்கு எங்களுக்கு கதை சொல்றீங்க, எங்க குழந்தைக்கு ஒரு நாள் என்டர்டெயின் பண்ணுங்க. குழந்தைய விட்டுட்டு அவ ஷாப்பிங் போயிட்டான். அந்த குழந்தை இங்க உட்கார்ந்து அது என்ன பாக்குறது, நான் அதை பாக்குறேன், என்ன கதை சொல்றது. அது சொல்லி ஹூ இஸ் கணேஷ் அப்படின்னு. கணேஷ்னா கணேஷ் யாரை வேணாலும் வச்சுக்கலாம், சரி கணேஷ் பிள்ளையார் தான் இவர் கேட்டிருப்பாருன்னு நினைச்சு கணேஷ் பத்தி சொல்லு. நான் சொன்னேன், அம்பாள் வந்து தானே தவம் செய்து கொண்டிருந்தாள், அவளே ஒரு பொம்மையை உருவாக்கினாள், அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தாள். இதெல்லாமே அதுக்கு ஒரே கன்ஃபியூஷன், பொம்மைக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும், அதுல இருந்தே அது டவுட் ஒரு மாதிரி என்ன பாக்குறது. நானும் அப்படிதான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்க, அம்பாள் இப்படி கொடுத்தா அது நம்மள மாதிரியே ஒன்ன மாதிரியே ஒரு ஸ்மார்ட்டா ஒரு பையனா இருக்கும், அப்பப்போ அது இம்ப்ரெஸ் வேற பண்ணணும், ஒன்ன மாதிரியே அது ஸ்மார்ட்டா இருக்கும். இன்னைக்கும் நீங்க பிள்ளையார நீங்க வந்து சிவபக்தாள்லாம் இங்க இருப்பீங்க, நாளைக்கு உயர்ந்த தினம் இல்லையா, உயர்ந்த சிவராத்திரி, அதனால நீங்க எல்லாம் தில்லைக்கு போனீங்கன்னா அங்க நரமுக விநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒரு க்ஷேத்திரத்துல மட்டும் பிள்ளையாருக்கு நரமுகம் இருக்கும், மனிதன் போல முகம் இருக்கும். அந்த பிள்ளையார்னு பேர். இப்ப வந்து அந்த அம்மையார் பார்வதியுடைய பிள்ளை சிருஷ்டிச்சாச்சு அம்பாள். அந்த பிள்ளை கேட்டது, எனக்கு இடும் கட்டளை என்ன, ரோபோ மாதிரி, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு. அலெக்சா கேட்கறது பாருங்க, இந்த வீட்டுல அலெக்சாலாம் வச்சா வாட் டு யூ வாண்ட் மீ டு பிளே, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு, என்ன நான் பண்ணணும். அப்போ அவ சொன்ன, அம்பாள் நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் நீ வாசல்ல காவலா இரு சொல்லிட்டு போயிட்டாடா. இதானே கதை, நான் தான் கேட்டிருக்கேன், நீங்க ஒரு வேலை இதே கதை தானே, இதே வருஷம். அப்போ சிவபெருமான் வந்தார், ஹஸ்பண்ட். அவர் பார்த்தார், இதுல புது வாட்ச்மேன் வச்சிருக்கா, நமக்கே தெரியாம ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்காரு. அந்த பிள்ளைய பர்மிஷன் கேட்கிறார், விட மாட்டேங்கிறது அந்த குழந்தை. 2 பேருக்கு சண்டை. இவர் திரிசூலத்தால அந்த குழந்தையின் சிரத்தை சேதனம் பண்ணி கீழே தள்ளிவிட்டார். இதுதானே கதை, கரெக்டா? அப்புறம் அம்பாளுக்கு கோபம் வந்தது. கோபத்தை தணிப்பதற்கு அவருடைய பிரதர் பெருமாள் வந்தார். சொன்னார், டோன்ட் வரி, நான் வந்து இறந்து கிடக்கக்கூடிய ஒரு யானையின் தலையை வந்து ஃபிட் பண்ணிடுறேன். கரெக்டா? இது வரைக்கும் கரெக்டா சொன்னேன்னா, நான் இப்படிதான் சார் சொன்னேன், ஒண்ணுமே. அந்த குழந்தை டவுட், எங்கேயோ இருக்கிற யானை தலையை ஃபிட் பண்றதுக்கு கீழே இருக்கிற விழுந்த தலையை ஃபிட் பண்ணிடலாம். கதை எப்படி போறது பாருங்க, என் நிலையை யோசிச்சு பாருங்க. எனக்கு எங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த கதையை தானே நான் சொன்னேன், நன்னா தானே சொன்னேன், நான் ஒழுங்கா தானே சொல்றேன். இந்த குழந்தை கேட்டு இப்ப நான் எப்படி சமாளிப்பேன்? இப்ப இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கா எல்லாரும். இப்போ அந்த குழந்தை நம்ம தப்பே சொல்ல முடியாது, கரெக்டா தான் கேட்டிருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த நீங்க என்ன பதில் சொன்னேன்னு கேட்காதீங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். நான் வந்து அதுக்கப்புறம் மௌன விரதம் விட்டேன். சிவியர் ஹெட்டிங், டோன்ட் டிஸ்டர்ப். இப்ப விஷயத்துக்கு வர, இப்ப ஹனுமானுக்கு அதே தகராறு தான். ஹனுமான் குரங்கு எப்படி பறக்கும் அப்படிங்கிறது. இப்ப நான் 2-3 சமாதானம் சொல்றேன், கேளு. எப்படி சமாளிக்கணும்னு சொல்றேன், எது உயர்ந்ததுன்னு சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு 5-10 நிமிஷம் சொல்லிட்டு கதை கொத்துறேன். இப்ப நமக்கு ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு காவிய ரூபேண வந்திருக்கு. காவியம்னா கவிதைன்னு அர்த்தம். அதுக்கு பத்யம் அப்படின்னு சம்ஸ்கிருத பேர். காவியம், பத்யம்னா பொயட்ரி, கவிதை. இப்ப நம்ம தமிழ்ல வந்து கவிதா சாமர்த்தியம்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நடை, இப்ப கம்பராமாயணம் எல்லாமே ஒரு கவிதை ரூபமா தான் வந்திருக்கு. கவிதைக்கு ஒரு திறன் என்னன்னா, தமிழ்ல எடுத்துக்கோங்க, சான்ஸ்கிரிட்ல எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ்ல எடுத்துக்கோங்க, கவிதை எழுதக்கூடிய கவி எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லுவோம். அதுதான் ஒரு கவிதைக்கு இருக்கக்கூடிய, ஒரு கவிக்கு இருக்கக்கூடிய திறன். அதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லும்போது சிமிலி, மெட்டஃபர், பன், ஒனாமேட்டோபியா அப்படிலாம் சொல்லுவா. சம்ஸ்கிருதத்துல உபமா, அர்த்த கௌரவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரண விஷயம். இப்ப பாருங்களேன், எங்க ஆத்துல எங்க ரூம், என்னுடைய ரூம்ல ஒரு பெண்மணி வந்தாள், ஒரு பொண்ணு என் ரூம்குள்ள வந்தா.
இப்போ நான் ஒரு சாதாரணப்பட்டவன், நானாவே இருக்கேன். நான் எப்படி சொல்லுவேன்? அந்த அம்மா வந்தா அப்படிதானே சொல்லுவேன். இப்போ ஒரு கவி இருக்கார், அவர் எப்படி சொல்வார்னா, ஐம்பூதங்களில் ஒன்றாய் இருக்கக்கூடிய நீரை ஒரு குவளையில் ஏந்தி கொண்டு அன்ன நடையிடும் அவள், அனிச்சப்பூ கை கால் குரலி போல் இருக்கக்கூடிய அவள் அன்ன நடையிட்டு இவ்விடம் வந்தாள். என்ன சொன்ன? அவ வந்தா. இதை இவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கணும். கருத்து என்ன? அவ வந்தா, அதுதான் கருத்து. அதை நான் ரொம்ப டெக்கரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்குள்ள ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்க கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நடையிட்டு அவளை உடனே பார்த்து, இது சாதாரணமா தான் நடக்கிற, அவளை என்ன அன நட அப்படிங்கிறாருன்னா அப்படி சொல்லக்கூடாது. இது ஒரு கவிதை. இப்போ நம்ம வீடுகள்லயே கிண்டல் பண்றது வழக்கம் இல்லையா? அவளுக்கு பேர் வச்சிருவோம் இல்லையா? யாரோ ஒரு மாமா வர, இங்க ஒரு பக்கத்துல பூஷணிக்காய் வருது, அவரு கொஞ்சம் பெருசா இருக்க, மாமா வராருன்னு சொன்னா போறோம், பூஷணிக்காய் வருதுன்னா டக்குன்னு பார்ப்பேன். சட்டுன்னு இப்ப எனக்கு என்ன ஞாபகம்? அடுத்த தடவை மார்க்கெட்டை பூஷணிக்காய் பார்க்கும் போதெல்லாம் மாமா தான் ஞாபகத்துக்கு வர. இப்ப நான் குழம்பு பண்ணும்போது பூஷணிக்காய் யூஸ் பண்றதா மாமாவை யூஸ் பண்றதா இல்லையா? அதனால இந்த உவமைகள்ல அதோட நிற்கணும். எப்பவுமே நமக்கு ராமாயண மகாபாரதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எக்ஸ்ட்ராக்டா எடுக்கும் போது நம்ம ரொம்ப டீட்டெயிலா போய் இதை ஸ்பிளிட் பண்ணி இப்படி சொல்லியிருக்காளே அப்படி சொல்லி கருத்தை மட்டும் எடுத்து. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் எதுக்கு இது சொல்றேன்னா, ஒரு விஷயம் இருக்கு. ராமாயணம் நமக்கு காவிய ரூபத்துல தான் இருக்கு. நான் கார் ஓட்டினேன், ஓட்டுவேன், நல்லா ஓட்டுவேன், கவலைப்படாது. பெங்களூர்ல நான் கார் ஓட்டணும், நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன். ஒழுங்கா போய் கத்துண்டு லைசன்ஸ் வாங்கி எல்போர்டெல்லாம் போட்டு அந்த சுவாமிக்கு யார் கொடுக்குறாரோ அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணி அபிவாதையை சொல்லி அதெல்லாம் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டேன். லைசன்ஸ் வாங்கின பேர் கார் ஓட்டணுமே, வீட்டுல கார் இருக்கு. நான் உடனே என்ன பண்ணேன்? எங்க அம்மாவை கூட்டேன். அம்மா, அம்மா, எனக்காக எதுவும் செய்யக்கூடிய என்னை ஈன்றெடுத்த தாயே, என்னோடு வந்து இந்த 4 சக்கர வாகனத்தில் அமர்ந்து விடும். கூட அமரும். எங்க அம்மாக்கு என்ன 4 சக்கரம் இருக்கு, தர்ம அர்த்த காம மோட்சம். இவர் ஓட்டினா எத்தனாவது சக்கரம் கிடைக்கும்னு அவளுக்கு தெரியல இல்லையா? ஆனா எனக்கு உயிரும் கொடுப்பாள் தாய். வந்து உட்காந்துட்டான். எங்க வீட்டுல எங்க சித்தி வேற இருந்தா, எங்க அம்மாவோட தங்க. அவ என்ன சொல்லிவிட்டா, ஐயோ நான் வரலன்னுட்டான். ரொம்ப சாமர்த்தியம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க பண்ணி போயிட்டு வரதுக்குள்ள நான் புரிச்ச குழம்பு பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்கு அதுவே சந்தேகம், வருவாளானே தெரியாது. அதனால பெங்களூர்ல நான் ஓட்டினேன். பெங்களூர்ல நம்ம கவலையே பட வேண்டாம். என்ன வேகத்துல ஓட்டணும்னு நினைச்சாலும் 20 தாண்டாது. அது நித்திய ஜானவாசம் தான் எங்களுக்குலாம். அதனால என் பக்கத்துல எங்க அம்மா உட்காந்துட்டா. அன்னைக்குன்னு பார்த்து செக்ஷன் 144 பெங்களூர்ல. அதனால ரோடெல்லாம் காலி. ரோடெல்லாம் என்னுடையது. கடல் ஞானம் செய்தேனும் யானை என்னும் கடல் ஞானம் கொண்டேனும் யானை நான் தான் படைச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் போயிட்டு ஆத்துக்கு வரோம். எங்க சித்திக்கு அப்படியே சந்தோஷம், 2 பேரும் வந்துட்டோம். எங்க அம்மாவை பார்த்தா 7up அட்வர்டைஸ்மெண்ட்ல முடியெல்லாம் மேல இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. எங்க அம்மாவை பார்த்த உடனே எங்க சித்தி கேட்டா, எப்படி ஓட்டினா? How did he drive? கேக்குறா. ஓட்டினானா? பறந்தான். கரெக்டா? நீங்க நம்ம அதை சொல்லுவோமா? இப்ப பறந்தான்னா என்ன அர்த்தம்? வேகமா ஓட்டினாருன்னா அர்த்தம். நீங்க அப்படித்தானே புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் ஃப்ளைன்னு சொன்ன உடனே நீங்க ஃப்ளை, ஓஹோ காத்துல பறந்துருக்குமான்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் ஹனுமான். சாதாரணமா குரங்கு நம்மளாலதான் தாவ முடியுமா? நான் இங்கே இப்ப யோசிச்சு பாருங்க, நான் இங்கே நீங்க குதிக்கிறேன், நீங்க நம்ப மாட்டேன், எனக்கு ஏர்லைன் ஃபிராக்சர் வந்துடும். எனக்கு அவ்வளவுதான், எனக்கு சாமர்த்தியம் இல்லை. இதே நீங்க உசைன் போல்ட்ட போட்டாருன்னா நான் இங்கே அங்கேயே குதிப்பேன். சாதாரண மனிதனுக்கு குதிக்கிற சாமர்த்தியமே இல்லை. ஆனா குரங்குக்கு தாவர சாமர்த்தியம் உண்டு. நீங்க டக்கு டக்கு டக்குன்னு இந்த மரத்துல இந்த மரத்துல அங்க போகும், அங்கே நீங்க போகும். நமக்கு பயமா இருக்குதுங்க, ஃபிராக்சர் ஒரு ஃபிராக்சர் ஆகாது, ஜம்முன்னு போகும். எல்லா குரங்குகளுக்கும் தாவக்கூடிய சாமர்த்தியம் இருக்கா? அதுலயே சில குரங்குகளுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டேலண்டோடு கூடிய எக்ஸ்ட்ராடினரி குரங்கு தான் ஹனுமான். நல்லா தாவுவார். இப்ப சாதாரண குரங்கு இங்கே நீங்க தாவித்தானே, இன்னொரு இவர் பட்ட என்ன பண்ணுவார், இங்கே இருந்து இன்னும் 2-3 மரம் தள்ளி தாவுவார். அப்ப மற்ற குரங்குக்கெல்லாம் நம்ம ஹீரோடா இவர். அந்த குரங்குக்கு அவர் பறக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால ஹனுமான் அந்த மாதிரி பறந்திருப்பாரே ஒழிய நம்ம படத்துல காமிக்கிற இல்ல சார். எங்க மயிலாப்பூர் குளத்துல இப்படியே அவர் மேல எங்கேயோ பறக்கிற மாதிரி காமிக்கிறார். அது அந்த சித்திரம் வடிச்சவருடைய கருத்து. அதனால ஹனுமான் இப்படி பறந்தாருன்னு சொல்றோம்.
அச்சா இப்ப பறந்தாருன்னா இப்படி வேகமா போயிருப்பாருன்னு ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட ஹனுமான் இப்ப போயிட்டு இருக்க. சரி, இப்ப கதைக்கு வந்துடலாம். இப்போ முதல்ல மைனாக்கம்னு ஒரு பர்வதம், அந்த மைனாக்க பர்வதம் வெளியில வருது. நீங்க எல்லாம் சுந்தரகாண்டத்தை நெட்ரு பண்ணி வச்சிருக்கவார்கள். வெளியில மைனாக பர்வதம் வருது. அது சொல்றது 3 days 2 nights 999 ஒன்லி என் மரத்துல தங்கிட்டு போ. நமக்கெல்லாம் மெசேஜ் ஒன்று வருது. அப்ப ஹனுமான் சொன்னார், இதை பாருப்பா, நான் ராம கைங்கரியமா போயிட்டு இருக்கேன், சீதையை பார்க்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அவர் ராத்திரி இப்பதான் 4-5 மணிக்கு கிளம்பியிருக்கார் ஈவினிங். அப்புறம் அவர் பறந்து போய் லங்காக்குள்ள போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் முடிச்சுட்டு கார்த்தால 4 மணிக்குள்ள வந்துடணும் அவர் இல்லையா. நான் இப்போ உன் வீட்டுல வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துனா நல்லா இருக்காது, நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். மலையை கட்டி பிடிச்சுட்டேன். இந்த மலையை கட்டி பிடிச்சாருன்னா என்ன தொட்டார்னு அர்த்தம். இப்ப நம்ம கை குலுக்குறோம் ஒருத்தரை இல்லையா, அந்த மாதிரி நான் உன் மலையிலேயே தங்கினா மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் பறந்து போயிட்டார். இப்போ 2வது தடை வருது. 2வது தடை என்னன்னா, இந்த கடல் ஜலத்திலேருந்து ஒரு பெண்மணி வரா. அவ திருமுகம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. நீ யாருன்னு கேட்கிற ஹனுமான். ஐ எம் சுரசா, நாகமாதா. நீ எதுக்குமா வந்திருக்க? எனக்கு ஒரே பசி. தீயே எனலாய பசிப்பினி தீர்த்தல் செய்வான் வாயுள் புகுவாயே வழிமற்ற இலை வானின் என்றாள். கம்பர் எடுக்கிறார். சுரசா சொன்ன எனக்கு ஒரே பசிக்குது. அதுக்கு ஹனுமான் சொன்ன சங்கீதா இருக்கு, A to B இருக்கு, எவ்வளவோ இருக்கு, கிராண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கு, இங்கெல்லாம் போய் சாப்பிட என்கிட்ட எதுக்கு சொல்றேன் அப்படி சொல்றோம். அவர் எப்படி சொல்றார் ராமாயணத்துல? ஹனுமான் சொல்றார், பாருமா, ஒரு மிருகத்தை சாப்பிட்றது வழக்கம் உண்டு. நான் சொன்னேன், முதல் நாளே சொன்னேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் வெஜிடேரியனா இருக்கணும்னு சனாதன தர்மம் சொல்லது. ஆனா நான்வெஜ்லயே சில மிருகங்களை சாப்பிட்டாதான் அது சாப்பிட்றவாளுக்கு நல்லதே ஒழி எதை வேணாலும் சாப்பிடும். சில மிருகங்களை வேட்டையாடுவா. இப்போ ஒரு ஆணையை வேட்டையாடுவது தந்தத்துக்கு இல்லையா. தன்னொப்பார் இல்லப்பன் யாரந்தப்பன் வீரப்பன், அவர் வந்து யானையை தானே வேட்டையாண்டார். அது எதுக்குன்னா தந்தத்துக்கு. இந்த புலி ஆமை எல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு நகங்கள் உண்டு. புலி நகம் அதெல்லாம் வச்சு செயின் எல்லாம் பண்ணுவார். அதனால புலியை வேட்டையாடும். அதே மாதிரி மானெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல், ஹைடு, அதனுடைய தோலை தானே இந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஹண்டிங் பண்றது உண்டு. சில மிருகங்களுடைய மாம்சம் சாப்பிடுறது உண்டு. ஏன் இப்போ முள்ளமன்றி இருக்கு பாருங்க, பார்க்குப்பை, அதனுடைய அந்த இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து 7வது 8வது மாசம் சீமந்தோன் நயனத்திலே யூஸ் பண்ணுவோம். அது வந்து இப்போ அமேசான்ல கிடைக்கிறது. பார்க்குப்பைன் ஸ்டிக்ஸ்ன்னு கேட்டா கிடைக்குது. 4 வாங்கினா 1 ஃப்ரீ. அமேசான்ல மோட்சத்தை தவிர பாக்கி எல்லாம் கிடைக்குது. அதனால இதெல்லாம் இருக்கு. அச்சா, இப்ப ஹனுமான் கேட்கிறார், நான் இது யானையும் இல்லை, என்கிட்ட தந்தம் இல்லை, நான் புலியும் இல்லை, என் நகம் சுமார், நான் பெரிய பெரிய ஜந்துக்கள் இல்லை, மாம்சத்துக்கு நான் வேஸ்ட், தோலோ சுமாரா இருக்கு, என்ன எதுக்குமா நீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ சொன்னா, நான் கொஞ்சம் வருஷம் சைனால இருந்தேன். அதனால ஹனுமான் என்ன சொன்னா, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்பதான் பாருங்க, அவ சொல்றா, வாயுள் புகுவாயே, நீ வாய்க்குள்ள போகணும் அப்படின்ட்டா. சுரசா, ஹனுமான் நோட் த பாயிண்ட், வாய்க்குள்ள தானே போகணும். ஆமா, வாய்க்குள்ளதான். இவர் தார்க்கிகர், தர்க்க சாஸ்திரம் படிச்சவர், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கிறவா எப்பவுமே எதிராளியுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவரை அடிப்பான். அதுதான் ஒரு லாயரோட ஒரு பெரிய கடமை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன வளர்த்தவ எங்க பாட்டி. எங்க பாட்டி சின்ன வயசுல இருக்கும்போது வேலூர்ல அவ தாத்தா ஒரு பெரிய அட்வொகேட்டா இருந்தார். அவர் பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அட்வொகேட், சம்ஸ்கிருதத்துல காலக்ஷேபம், ஹரிகதையெல்லாம் பண்ணுவார். அவருடைய கோர்ட் எங்கேயோ இருக்கும். பாவம் நித்தியப்படி நடந்து வருவர். ஆத்துக்கு வந்து பேத்தியை பார்ப்பார். எங்க பாட்டி தான் அவருக்கு பேத்தி. ஒரு நாள் என்ன எடுத்து, எங்க பாட்டி நோவு சாத்தி கொண்டாடுறது. சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ ஜுரம் வந்துடுது. உடனே அவர் சிட்டில் எழுதி அனுப்பிச்சுட்டா கோர்ட்டுக்கு, உமா பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவர் சீட்டு வந்தோடனே உடனே கிளம்பி மாட்டு வண்டியில கிளம்பி ஆத்துக்கு வந்திருக்காரு. வந்த உடனே எங்க பாட்டி படுக்கையா இருந்தாலும், சின்ன குழந்தை ஏதோ ஜுரம், ஏண்டிமா உனக்கு ஜுரம் வந்துடுத்து. எப்பவுமே ஒரு குழந்தை விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோ, நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், எப்படி விழுந்தேன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த கேள்வி கேட்டு இல்லையா. அது மறுபடியும் விழுந்துதான் காமிக்கணும் நமக்கு, இப்படித்தான் விழுந்தேன் இல்லையா. அது விழுந்தாச்சு. பல பேர் திட்டுவா, ஏன் விழுந்த, வேணும்ட்டா விழுந்தது. இந்த மாதிரி இந்த ரிடண்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம உலகத்துல நிறைய உண்டு. அந்த மாதிரி ஏண்டிமா உனக்கு இந்த வியாதி, ஏமா உனக்கு இந்த ஜுரம் அப்படின்னு அவ தாத்தா கேட்டிருக்காரு. அவ பேத்தி, அதாவது எங்க பாட்டிய. எங்க பாட்டிக்கு தெரியும், தன்னை பார்க்கறதுக்கு தாத்தா மாட்டு வண்டியில வந்திருக்காரு. அவ என்ன சொன்னாலாம் தெரியுமா? நீ நித்தியம் நடந்து வருவே, எனக்கு ஜுரம் இல்லை, இன்னைக்கு மாட்டு வண்டியில வந்தியோன்னோ
அதனால்தான் ஜுரம். எதிராளியுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொண்டே அவர் அடிக்கிறதுக்கு தர்க்கம்னு பேர். அதுக்குதான் கன்றை குணிலா வெறிந்தாய் கழல் போற்றின்னு எங்க ஆண்டாள் எடுத்தார். என்ன சார் எல்லாம் ஆண்டாளோட கனெக்ட் பண்றேன். ஆண்டாள் ஒரு பெரிய ஹீரோ. அவளுடைய பெருமை நமக்கு தெரியல. கண்ணுக்குட்டியா ஒரு அசுரன் வரான், மரத்துல ஒரு அசுரன் இருக்கான். கிருஷ்ணர் என்ன பண்ணார், இத்த ஒரு அடி அத்த ஒரு அடி அடிக்கல, கண்ணுக்குட்டியை சுழட்டி மரத்துல அடிச்சார். ரெண்டு பேரும் அவுட்டு. கண்ணு குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. எதிராளி ஸ்டேட்மெண்ட்டை கொண்டே அவர் அடிக்கிறது தான் தர்க்கம். ஹனுமான் என்ன சொன்னார், ஓ வாய்ப்புள்ளதானே புக வேண்டும். அவர் என்ன பண்ணார், அனிமா சித்தி லகுமா சித்தின்னு 8 சித்தி அஷ்டமா சித்தியோடு கூடிய ஹனுமான் வளர்ந்து கொண்டே போனார். அப்படி வளர முடியுமா சார் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜிம்க்கு போறவாள்லாம் இருக்கா, ஃபேஸ்புக்ல போட்டோ போடுறான். 6 மாதங்களுக்கு முன்பு 6 மாதங்களுக்கு பின்பு கை இத்துணுன்னு என்ன மாதிரி மெலிசா குச்சி குச்சியா இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா அதுவே ஒரு பெரிய ஹிமாலய பர்வதம் மாதிரி. அவரே வளர்றாரு இல்லையா, புரோட்டீன் ஷேக் எல்லாம் சாப்பிட்டு வளர. அந்த மாதிரி ஹனுமான் ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்திருப்பார், பண்ணியிருப்பார். இப்ப அவர் வளர்ந்துட்டே போறார். அவரை சுவாகா பண்ணுவதற்கு சுரசாவும் வாய பிளந்துட்டே போறார். அவர் வளர இவர் பிளக்க, அவர் வளர இவள் பிளக்க. ஒரு காலகட்டத்தில் என்ன எடுத்து வாய பிளந்து நிக்கிறாவோ, அப்போ ஹனுமான் என்ன பண்ணிட்டானா, வாயு புத்திரஹ ச புத்திமான்னர் ஹனுமான் வால்மீகி உடனே சூக்ஷ்ம ரூபதரி, சூக்ஷ்ம ரூபம் அங்குஷ்ட மாத்திர புருஷனா போய் அவ வாய்க்குள்ள போனா எல்லாம் பெரிய பெரிய பல்லா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த சன்ட்ராப் நான் வந்து ஒரு 1990s சொல்றேன். ஸ்கூல் போகும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது என்ன ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட், இது ஞாபகம், சஃபோலாவும் சன்ட்ராப்பும். பெரிய பெரிய பூரியா அந்த குழந்தை பக்கத்துல இருக்கும், அந்த பூரி உருண்டு விழும். நீங்க பார்த்துருக்கேன், ஆத்துல போய் பார்த்துங்க, அதுதான் முக்கியம். அதனால ஹனுமான் உள்ள போனா பெரிய பெரிய பல்லா இருக்கு, அவ நாக்கு இருக்கு, இவர் இத்தினூண்டு இருக்கார். அவ வாயிலேருந்து அங்கங்க சலைவரி கிளாண்ட்ஸ்ல எச்ச வருது. இவருக்கு என்னன்னா, இவர் ஒரே ஆச்சாரம். இவரா வந்து வேஷ்டியை வந்து இப்படிதான் இப்ப வடக்கு தெற்கு நுனி பார்த்து உணர்த்துவார். இவர் ஒரே ஆச்சாரம். அதனால இவர் மேல இப்படி படாம அப்படி படாம வாயெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு she needs to go to a dentist. அதை வேற ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்துட்டார். வடக்குன்னு வாய முடிண்டார். என்னையா எப்ப நீ போன? நான் உள்ள போனேன், வந்துட்டேன். நான் உள்ள போனோம்னு சொன்னேனே, அதான் போயிட்டேன். நீ உள்ள போயிட்டு அங்கே இருக்கணும்னு சொல்லலையே. அதுதான் அவன் ஸ்மார்ட்னஸ். என்ன தேவர்கள் உன்கிட்ட இந்த புத்தி இருக்காங்கிறதுக்காக அனுப்பி பார்த்தா, உன்கிட்ட இந்த புத்தி ஏராளமா இருக்கு, ஹனுமானே நீ வெற்றி பெறுவாய் அவ சொல்லிட்டு அவ கிளம்பியாச்சு. ஆச்சா, இப்ப இன்னும் பறந்து போறான். இப்ப லங்கா இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியுது. ஃபிளைட்ல போற வாட்டெல்லாம் தெரியும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவான், now the flight is going on a descent mode, embark on your seat belts, do not move elsewhere. லேண்ட் ஆற சமயம் லங்கா எங்கேயோ தெரியுது. லேண்ட் ஆற சமயத்தை தடால் புட்டால் இவர் டான்ஸ் ஆடுறார். ஃபிளைட்டே அந்த மாதிரி ஆடும். ஏர் பாக்கெட்னு பேர் இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு தான் தடா புடால்னு ஆடும். பக்கத்துல இருக்கவாள்லாம் நான் யூஎஸ் போகும் ஜீசஸ் பயந்துட்டு இருப்பான். நான் சொன்னேன், நான் பரண்யாசம் பண்ணிட்டேன், எனக்கு மோட்சமே உண்டு. இங்கேன்னு வைகுண்டம் பாதி வழி வந்தாச்சு. நம்மாழ்வாரங்க தெரியல, திருமங்கையாழ்வார் தெரியல, தேசிகன் தெரியல, இதோ போயிடுச்சு. தட்டால் புட்டால்னு ஆடும். ஹனுமான் யாரோ ஆடுற மாதிரி இருக்கு. யார் நம்மள சாயாயாம் கிருஹ்யமானாயாம் சிந்தயமாசவானரஹ சமாக்ஷிப்தோஸ்மி சஹசா பங்கூக்ருத பராக்கிரமஹ. ஒரு பெண்மணி அவருடைய நிழலை பார்த்து இழுக்கிறார். யாருன்னு பார்த்தா சிம்ஹிகா அப்படின்னு ஒரு அரக்கி. அவ நிஜமாவே அரக்கி, ஒரு பெரிய ரவுடியோ, வாண்டட் லிஸ்ட்ல இருக்கா. அவ வந்து பிடிச்சு இழுக்கிறார். ஹனுமான் பார்த்தார், யூ இப்படி இருக்காளே, எப்படி இவளை ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள அவர் ஒரு குட்டு விட்டான். ஹனுமானுக்கு வலி தாங்கல, அப்படியே மைக்ரேன் வந்த மாதிரி. திருப்பி ஒரு குட்டு விட்டான்னா இவர் அவுட். இவர் என்ன பண்ணார், நம்ம இவளை ஒழிச்சு கட்டணும். நம்ம பெரிய ஆபரேஷன் சீதால வந்திருக்கும், அவளை தேடுறது முக்கியமா, இவ்வளவு ஜெயிக்கணுமே இவள. அப்ப ராமநாமான் ராமரை நம்பிக்கொண்டிருந்த அந்த நாமாவை சொன்னார். நாமாவை சொல்லிட்டு ஒரு கையால் ஒரு கிட்டு விட்ட அவுட். அதே இடத்துல போட்டு தள்ளியாச்சு. என்ன அழகான வார்த்தைகள்லாம் இருக்கு. ஒருத்தர் சொன்னார், சார் அப்படி சொல்லாதீங்க, வைஷ்ணவனா சொல்லுங்க. சங்கு ஊதியாச்சு. பெருமாளுடைய ஆயுதம் தானே. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எதுக்கு பெருமாள் சங்கு சக்கரம் வச்சுருக்காருன்னு தெரியுமா? நான் சார் இது சங்கு சக்கரம் அவர் பிடிச்சிருக்கு. இல்லை சார், சக்கரத்தால விட்டுட்டு சங்கு ஊதிடுவார். புது புது ஐடியா எனக்கே கிடைக்குது. நல்லா இருக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம். இதெல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜா வருது. நான் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு உபன்யாசத்துக்கு வால்மீகி ராமாயணத்தை பார்க்கறேன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் பார்த்து. சரி, இப்ப என்னன்னா சிம்மிகாவை ஒழிச்சாச்சு.
அப்ப என்ன வெப்பன் யூஸ் பண்ண? ராம நாமமே தான் ஆயுதம். தியாகராஜர் சொன்னார், ஒரு ராம பக்தனுக்கு 3 அடையாளங்களாம். என்ன அடையாளம்னா, முதல் அடையாளம், ஒரு பாகவதோத்தமர் ராமாயணம் சொல்லும் போது புல்லரிக்கணுமா. சார் அப்படிலாம் ஒண்ணுமே ஆல சார், நான் சுமாரா சொல்றேன். யாராவது நன்னா கூப்பிடவாளை சொன்னேன்னா அவ புல்லரிக்கும். முதல். ரெண்டாவது, ராமநாமாங்கிற ஒரு முத்திரை இருக்கணுமா. நீங்க கடையில போய் டாட்டூ, நீங்க இருக்கு கெல்லிஸ்னு ஒரு இடம் வழியில பார்த்தேன், டாட்டூ ஷாப் ஒன்று இருக்குது, அங்க போய் டாட்டூ பண்ணிக்கோ, ராம் பக். ரெண்டாவது, ராம முத்திரை இருக்கணுமா. மூணாவது, ராம நாமம் என்பதே நமக்கு ஆயுதமா இருக்கணுமா. இது 3 இருந்தா ராமபக்தன் அர்த்தமா. ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு. ரோமாஞ்சமனே, ரோமகூப்பங்கள் எழுந்து நிக்கணுமா. ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு. ராமபக்துடனு முத்ரபிள்ளையு. రామనామమనే వరకకమి విరాజిల్లునయ్య త్యాగరాజునికే బంటు రీతి కోలు వీయవైగ రామ బంటు రీతి కోలు వీయవైగ రామ రామ. அந்த ராமநாமாங்க. அச்சா 3 பேரை ஒடிச்சாச்சு ராமர். ஹனுமான் இப்போ லங்கைக்குள்ள பிரவேசம், டைம் ஆஃப் என்ட்ரி. லங்காக்குள்ள போனா அதான் 3 எதிரிகளை ஒழிச்சார் இல்லையா. வாழ்க்கையில 3 பேரை நமக்கு இருக்கா. அன்பினால் வரக்கூடிய தடை, தெய்வத்தால் அனுப்பப்பட்ட தடை, நிஜமாகவே வந்த தடை. அன்பினால் வந்த தடையை அன்பினால் ஜெயிக்க வேண்டும். சர்வலோகேஸ்வரனால அனுப்பப்பட்ட தடையை நம்ம புத்தியினால் ஜெயிக்க வேண்டும். நிஜமாகவே வந்த தடையை இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியினால் ஜெயிக்க வேண்டும். மைனாகம் என்னும் பர்வதம் அன்பினால் வந்த தடை. ஹனுமான் அதை தழுவிக்கொண்டு அன்பினால ஜெயிச்சார். சுரசாங்கிற நாகமாதா தேவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட தடை, அவளை தன் புத்தியை கொண்டு ஜெயித்தார். நிஜமாகவே வந்த தடையான சிம்ஹிகாவை இறைவன் மீது கொண்டுள்ள நாம பிரபாவ பக்தியினால் ஜெயித்தார். நானே வீட்டுல முன்னெல்லாம் நீங்க நிறைய இங்க நான் வயசுல முத்தவா ஞானத்துல முத்தவாள்லாம் இருக்கேன். ஒரு 40 வருஷம் ஏதாவது ஒரு நிறுவனத்துல கேட்டா, அந்த காலத்துல பேங்க்ல சார் ஐ சர்வ் 35 years அப்படிலாம் சொன்னா அந்த காலத்துல பெருமை இல்லையா. ஒரே நிறுவனத்துல 40 வருஷம் வேலை பார்க்கறாங்க. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல 4 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தேன்னா ஏதோ தகராறு சார் இவர்கிட்ட, சம்திங் இஸ் ராங் வித் ஹிம். ஒரே கம்பெனில 4 வருஷம் இருப்பா, பார்த்தா டேலண்டே இல்லை. ஏன்னா மாறிண்டே இருந்தாதான் இப்போ இந்த ட்ரெண்ட், எங்க ட்ரெண்ட் இல்லையா. அதனால ஒரு காலகட்டத்துல ஒரே நிறுவனத்துல இருக்கணும். இப்ப எங்க இதுல மாறிடுது. எங்களுக்கு பிடிச்சதை நாங்க பண்ணல. எங்க அப்பா அம்மா சொல்றோம், உனக்கு என்ன பிடிச்சது? நான் என்ன பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு பிலானிலாம் போயிட்டு ஒரு 6 வருஷம் நல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்து உபன்யாசமும் சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு காலகட்டத்துல உபன்யாசம் நல்லா எல்லாரும் ஆதரிச்சுட்டு இருந்தா, சரி சுவாமி எத்தனை நாள் வேலையும் பார்க்கறது, இதையே நிறைய நாள் சொல்லலாமே. வீட்டுல தடை இருக்காதா? வேண்டா, நீ ஏண்டா ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு காத்தால போயிட்டு சாயங்காலம் வர வழியை பாரு, காதா கீதா உட்காந்து சொல்லிட்டு. அது கிருஷ்ணன் சுவாமி பார்த்துப்பாரு. நிறைய பேர் இருக்கா, 4-5 பேர் அவ சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்லிட்டு போறா. நீ சும்மா காத்தால போயிட்டு படிச்சிருக்கேன் உட்காந்து போய் பாரு. அவ எதனால சொல்றா? அவ என்ன நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அவளுக்கு ஒரு பயம், ரிஸ்க் ஃபேக்டர். எதுக்கு நீ இதெல்லாம்? நான் சொன்ன கவலைப்படாதே அம்மா, அதெல்லாம் ஒரு பயப்படாத, பெரம்பூர் மக்கள் ஆதரிப்பா. அன்பினால் வந்த தடையை அன்பினால் ஜெயிக்க வேண்டும். இப்ப எங்க அம்மா கிட்ட போய் என் வீர சாகசங்கள்லாம் காமிச்சு கையில கோடாலி எடுத்து குத்தி விடுவேன். அன்பினால் வந்த தடையை அன்பால தான் ஜெயிக்கணும். அப்புறம் யாராவது என்ன டெஸ்ட் பண்றதுக்கு இருப்பா. நான் உங்களுக்கு டாபிக் அன்னைக்கு சொல்றேன். பல பேர் ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் உபன்யாசம் 2012-13 சொல்லும் போது நான் உங்களுக்கு யோசிச்சுட்டு சொல்றேன் டாபிக் அப்படின்னா, நான் வேலையை வேற பார்த்துட்டு இருந்தேன். எப்ப நான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன், அவளுக்கு என்னன்னா இவர் எப்படி சொல்ற போனோம், அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவா. அப்ப நம்ம புத்தியினால ஜெயிக்கணும் இல்லையா. அடுத்தது நிஜமாவே ஒரு தடை வரும், அப்போ நம்ம பகவான் மீது கொண்டுள்ள பக்தியினால ஜெயிக்கணும்.
வாழ்க்கையில நம்ம சுந்தர காண்டம்ங்கிறது நம்ம லைஃப். அதனாலதான் எல்லாரும் சுந்தர காண்டம் படிக்கிறாங்க. இப்ப ஹனுமான் ஒரு சாயங்காலம் ஒரு 6:30-7 மணிக்கு லங்காக்குள்ள பிரவேசம் பண்ணியாச்சு. அங்க அந்த ஊர் இமிகிரேஷன் ஆபீசர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவ யாருன்னா லங்கினின்னு பேர். பெரிய சூலங்கள்லாம் வச்சுருக்கா. ஹனுமான் என்ன பண்ணிட்டா, சின்ன ஒரு கேட், ஒரு பூனையின் அளவு எடுத்துன்னு உள்ள போயிருக்க. அவர் உள்ள போகும்போது இவ்வளவு பெரிய திரிசூலம் வந்து நிக்காது. யார் நீ? அப்ப அவர் சொல்றார், அம்மா நான் தான் வந்து ராமதூதன் அப்படின்லாம் சொல்லாம நான் இந்தியாலேன்னு வந்திருக்கேன். ஏதோ விசிட் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒரு வெப்சைட்ல போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஊர் பார்க்கறதுக்கு. டூரிஸ்டா வந்திருக்கேன், விசாக்காக. ஐயோ எனக்கெல்லாம் பாஸ்போர்ட்டே கொடுக்கறது இல்லம்மா, ஆதார் கார்டே கொடுக்கல, குரங்கு கிட்ஸ்லாம் கிடையாது. நீ பெங்கால்ல போய் 2 மாசம் வந்து எல்லாம் கிடைச்சிடும். அதனால விசாலாம் ஹனுமான் பார்த்தார். என்ன இவளுக்கு பதில் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அவ என்ன பண்ணா, என் அனுமதி இல்லாமல் உள்ளே செல்கின்றாய் குரங்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டு, 2வது குட்டு. ராம பக்தனா வந்தா குட்டு தான் 2வது குட்டு. ஹனுமான் பார்த்து, என்னையா இது ஆளுக்காளா என்ன குட்டின்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணார், குட்டு ஃபார் குட்டு, டிட் ஃபார் டாட் மாதிரி குட்டு ஃபார் குட்டு. அவர் பறந்து போய் அந்த லங்கினிய ஒரு குட்டு விட்டார். குட்டு விட்ட போது என்னாச்சு அப்படின்னா, மறந்தது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு. பல பேர் நம்ம கிட்ட பேச வருவா இல்லையா, நம்ம ஒத்துக்கொத்த பேசுவோம். ஏதோ பாவம் நினைச்சுன்னு சொல்ல வந்துருப்பா. கரெக்டா நம்ம கிட்ட வரும்போது, யூ இப்பதான் உங்ககிட்ட ஒரு விஷயம், யூ இது வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேல வந்தாலும் எனக்கு தெரியும், இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்பா. அப்ப என்ன பண்ணுவா, அவளே என்ன பண்ணிடுவா, அது வந்து அப்படின்னு அவள் நம்ம அடிச்சாதான் தப்பா, அவளே அடிச்சுப்பா. அப்ப அவளுக்கு ஞாபகம் வரும். எப்பவுமே அது ஒரு விதம் ஞாபகப்படுத்திக்கிறது. இப்போ நமக்கு எல்லாம் இப்போ மொபைல்லயே எல்லாம் வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அதுல அப்பவும் இந்த போன்லாம், அப்போ ஸ்மார்ட் போன்லாம் இருக்காது, டெஸ்க்டாப் இருக்கும், லேப்டாப், இப்போ ஐபேட் எல்லாம் வந்துட்டு டெஸ்க்டாப் இருக்கும். நான் வார்த்தை போய் ஏதாவது மெயில் பண்ணணும்னா அந்த மாமி வார்த்தைக்கு போனா யார் யார்கிட்ட பவர் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மாமியை கேட்பேன், உங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க நான் தேடிண்டே தேடிண்டே சட்டுன்னு மாமா வேஷ்டி எடுத்து அங்கேருந்து இருக்கும். ஏன்னா மாமா வேஷ்டியால தான் மறைச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர். மாமா வேஷ்டி பல வகை பயன்படும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அண்ணாச்சி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார், இந்த டேபிளை வாங்குங்கள், 40 ஆங்கிள்களில் இதை பயன்படுத்தலாம், கரிகாய் திட்டலாம், இது வெட்டலாம், சாப்பிடலாம், படுக்கலாம், என்னென்னவோ சொன்னார் அவர். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரபடியாம், நீட்கடவுள் என்று மனையாம், ஆதிசேஷன் சொல்லி வச்சிருக்கார் அவர். அந்த மாதிரி மாமா வேஷ்டி வடாமிடலாம், திருத்தினால் புடுதுணியாக பயன்படுத்தலாம் இல்லையா, இது வேணாலும் பண்ணலாம். மாமா வேஷ்டி ஈஷாவாசியம் இதம் சர்வம், ஈஷாவாசிய உபனிஷத்தை சொன்ன மாதிரி இப்படி எடுத்தா திரைய, தீரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணங்கரையில் நிற்கு மானிட்டர் கிருஷ்ணர் மாதிரி. மாமி ப்ளீஸ் சிட் அண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமி போயிட்டேன். நான் இப்படி CPU ஆன் பண்றேன். CPU ஆன் ஆயிடுச்சு, டெஸ்க்டாப் ஆன் ஆகும். நானும் அப்படி எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டரை வச்சு நோண்டி பார்த்தா ஒன்னாரு. மாமி அப்படின்னா மாமி ஓடி வந்தா. மாமி கம்ப்யூட்டர் ஆனே ஆகல, இருங்க ஒரு அடி டெஸ்க்டாப்புக்கு. டக்குன்னு வேலை பார்த்து சொல்லிட்டு நிறுத்திக்கலாம். இது அவரை மாதிரி. அதுதான் அங்க பாயிண்ட். அதனால அவளை ஹனுமான் ஒரு குட்டு விட்டார் பாருங்க. அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு, போன ஜென்மத்துல ஏதோ பிரம்மலோகத்துல இருந்திருக்கா, ஏதோ அவச்சாரப்பட்டுட்டா. பிரம்மா என்ன பண்ணிட்ட, அந்த காலத்துல இந்த படத்துல வருமே, உன்னை தண்ணி இல்லா காட்டுல அனுப்பிச்சுடுறேன், நம்ம மெட்ராஸ்ல எதிர்பார்க்க வேண்டியதுதான். அவர் அந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், பூலோகத்தில் நீ பிறப்பாய்னு பிரம்மா சாபம் கொடுத்துருக்க. தேவலோகத்துல யார பூமியை கமிச்சுட்டா அவள ஓன்னு அழுவா. ஏன்னா பூமிங்கிறது அவள் பனிஷ்மெண்ட் பிளேஸ். அதனால அவ சொன்னா, எத்தனை நாள் நான் அந்த லங்கையில இருப்ப பிரம்மதேவா, எத்தனை காலம் காப்பல் யான் இந்த மூதூர் என்று முத்தனைக்கு வினவினேற்கு முரண்வலி குரங்கொன்னுன்னை கைத்தலமதனால் தீண்டி காய்த்தலும் வருக சித்திர நகரம் அதன் பின் சிதைத்தல் தின்னம். கம்பருடைய பாசுரம். ஒரு முரண் உடை குரங்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி குரங்கு உன்னை குட்டின போதும் உன் வேலை முடிஞ்சிடும், நீ ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துடும். இவளுக்கு ஒரே ஹாப்பி, ஹனுமான் தேங்க்யூ, ரிலீவ் ஆர்டர் நீ தான்ப்பா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டா. இப்ப லங்கால இமிகிரேஷன் ஆஃபீஸரே இல்லை. ஹனுமார் உள்ள போயிருக்க. பார்த்தா என்ன மாதிரி நகரங்கள், லங்கையை வர்ணிக்கிறார் ஹனுமான் சுந்தரகாண்டத்துல. பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்கிறார். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி லோகத்துல கிடையாது, அவ்வளவு அழகா இருக்கும்.
இன்னைக்கு நானே சொன்னேன், லங்கை எவ்வளவு அழகு வர்ணிக்கிறார், அனுபவிக்கிறார். அது நினைச்சுட்டு ஹனுமான் ஒரு கட்டத்துல யோசிச்சு பாக்குறாரு. இந்த சுந்தரகாண்டத்தை வரும், இந்த நகரத்தையா நம்ம சுவாமி ராமர் ஜெயிக்க போறாரு. அவர் தோணிடுது இந்த நகரத்தை பார்த்தோம்னா ராமரால ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கு. ராவணன் பெர்ஃபெக்டா வச்சிருக்கான். அவரை பெரிய ஆள் ராவணன். அவரை மிகைப்படுத்தியோ குறைச்சி, பெரிய ஆள், அட்மினிஸ்ட்ரேட்டர், சிவபக்தன், சாமகானம் பாடுவான், பெரிய ஞானி, வீரன் எல்லாம். ஆனா வீக் கேரக்டர் மட்டும் மீ டூ மூமெண்ட்ல 7 தடவை மாட்டிட்டான். அதனாலதான் போயிடுச்சு. மீ டூல 7 தடவை ட்வீட் பண்ணிட்டான் அவன் மேல ஹராஸ்மெண்ட்ல. அதனால அவன் போயிடுது. ராஜா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கேரக்டர் லூஸ் ஆயிடுச்சுன்னா போயிடும். காந்தி சொன்னார், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். நான் ஒரு இடத்துல சொன்னேன், அது ஏன் காந்தி சொன்னார்னு அவர் கேட்கிறார். காந்தி சொல்லியிருக்கார், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். விஷயம் என்னன்னா, ஹனுமான் இங்க அந்த அவ ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. சித்திர நகர் மதன் பின் சிதைத்தது உள்ள போயிருக்க. சாயங்காலம் ஒரு 7-8 மணி, எல்லாரும் அங்க பிஸியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. கம்முன்னு இவர் உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் இப்ப ஷார்ட் விட்டு படுக்க போயிட்டா. சப்பர். நீங்க விதேசங்கள்லாம் போயிட்டு US UK எல்லாம் 6:30 மணிக்கே ஷார்ட் தூங்க போயிடுவாங்க. நம்ம ஊர்ல தான் கலகலகல ராத்திரி 12 மணிக்கு ஓடிட்டு இருக்கும். அவன் சாப்பிட போயிட்டா. இப்ப எல்லாம் ஊரே தூங்கிட்டு இருக்கு. 8:30 மணி ஆனோன்னு என்டையர் கண்ட்ரி ஸ்லீப்பிங். அத ஹனுமான் வர்ணிக்கிறார். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள், யோகிகள் துயின்றார் மத்த மதவெம் களிறு உறங்கியது உறங்கா பித்தரும் உறங்கினர். இனி பிறரது என்னோ அப்படின்னு கம்பர் பாசம். யாரெல்லாம் தூங்குறான்னு சொல்ற ஹனுமான். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். லங்கால இருக்கக்கூடிய நல்லவாழ்லாம் தூங்கியிருக்கா. உத்தமர் தூங்கினார்கள். நமக்கு உத்தம ஹீரோ தான் தெரியும். இப்ப படம் அது உத்தம வில்லன் உத்தமரா இருக்க. அதனால இவாள்லாம் தூங்கிட்டா. உத்தமர் உறங்கினார்கள். யோகிகள் துயின்றார். யோகிஸ் எல்லாம் தூங்கியிருக்காங்க. மத்த மத வெம் களிறு உறங்கியது. யானைகள் துயின்றன. அதோட நிறுத்தல கம்பர். உறங்க பித்தனும் உறங்கினன். தூங்க மாட்டேன் அடம் பிடிக்கிற பைத்தியக்காரன் கூட தூங்கினான். கம்பர் சொல்றார். அதே போல லண்டன் மாநகரத்தை ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வர்ணிக்கிறார். பாதி ராத்திரிக்கு எப்படி லண்டன் மாநகரம் இருக்கு, எல்லாரும் யாரெல்லாம் தூங்குறா, அதுல ஒருத்தரா தூங்குறான்னு 10 பேரை சொல்லிட்டு 11ஆவதா சொல்றாரு, எல்லாரும் தூங்கினா the laborious and the happy are at rest and nothing wakes but meditation, guilt, revelry and despair அப்படின்னாரு. எல்லாரும் தூங்கிட்டா பைத்தியக்காரனை தவிர. லண்டன்ல எல்லாரும் தூங்கிட்டா பைத்தியக்காரனை தவிர, லங்கையில எல்லாரும் தூங்கிட்டா பைத்தியக்காரன் உட்பட்டு. அதனால அந்த காலத்துல லண்டனுக்கு போறதை விட லங்காக்கு போற டூரிஸ்ட் தான் ஜாஸ்தி. ஏன்னா நல்ல ஊர்னா எல்லாரும் தூங்கணும் ராத்திரி. சரி இங்க ஊருக்கு வாங்க, கவலையப்படாது, ராத்திரி கலகலகலான்னு இருக்கும் அப்படின்னா கோளாறுன்னு அர்த்தம். பாதி ராத்திரிக்கு எதுக்கு ஊர் கலகலான்னு இருக்கு, எல்லாரும் தூங்க வேண்டியது தானே, ஏதோ தப்பு நடக்கிறது தானே கலகலான்னு இருக்கு. அப்ப ஹனுமான் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போறார். அவ்யக்த ரேகாமிவ சந்திர ரேகாம் பிராம் சுப்ரதுக்தாமிவ வர்ணேம ரேகாம் க்ஷத்ர பிரரூடாமிவ வர்ண ரேகாம் வாயு பிரபுக்னாமிவ மேக ரேகாம். வால்மீகி வர்ணிக்கிறார். அவ எப்படி இப்போ சீதை. ஏன்னா ஹனுமான் கிளம்பும் போது சீதை, ஏன் சுவாமி ராமா ஷோ மீ சீதேஸ் ப்ரொஃபைல் போட்டோ. நீங்க யாரையா தேடுறேன்னா ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்துதான் தேடுவேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கார் ராமர், அவ என்னுடைய ஒய்ஃப், அவ ஒரு பெண். கலியுகத்துல அதையும் சொல்லணும், அவ ஒரு பெண், நான் ஆண். அதனால அவளை நீ தேட போற. அவளுக்கு கண்கள் இருக்கும், மூக்கு இருக்கும், காது இருக்கும், பெண் போல் இருப்பாள். இவர் பெண்ணியே பார்த்தது கிடையாது. இவளுக்கு தெரிஞ்ச மேக்சிமம் பொண்ணு தாரா, ருமா, வாலி பத்னி, சுக்ரீவ பத்னி, ரெண்டுத்துக்கும் வால் இருக்கும். நாம தேட விட்டுட்டார். இவர் தேடி தேடின்னு போறார். அவ்யக்த ரேகாம் இவ சந்திர ரேகாம். சந்திரன் மேல ஒரு மெல்லிசா தூசி படிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பளோ சீதை. பிராம் சுப்ரதுக்தாம் இவ ஹேம ரேகாம் வர்ணிக்கிறார். வர்ணிச்ச உடனே ஹனுமான் இப்படி தேடிண்டே போறாரு. அப்போ அங்க ஹேங்கார் இருக்கு. ஹேங்கார்னா இந்த பிளைட் எல்லாம் நிறுத்துற இடம். அங்க புஷ்பக விமானம் இருக்கு, அவருடைய சார்ட்டர்ட் பிளைட். அது உள்ள போய் பார்த்தா காலியா இருக்கு. ஒரே மகாலட்சுமி விக்கிரகம் இருக்கு. லூஸ் பையன் மகாலட்சுமி விக்கிரகத்தை வச்சுட்டு மகாலட்சுமி கடத்தி வச்சிருக்காங்க. ஹனுமான் யோசிக்கிறார். இப்போ இன்னொரு ரூம்க்கு போறார். அங்க போனா அந்த ராட்சஸ் ஸ்திரீகள்லாம் ராத்திரி டிசம்பர் 31 பார்ட்டி மாதிரி எல்லாம் குடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கு.
கிங்கணி ஜால சங்காஷ்தா ஹேம விபுலாம்புஜாஹ பாவக்ராஹ யசஸ்திரா சுப்தா நத்ய இவாம்பபுஹு. ஒத்தி வந்து தன்னுடைய காலை இன்னொத்தி தொட மேல வச்சிருக்கா, இன்னொத்தி தொட வந்து இன்னொத்தியுடைய மார்பகத்து மேல இருக்கு. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் ரொம்ப மினிமமா இருக்கு. அவ க்ளோத்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெண்டே பண்ண மாட்டான். ஹனுமான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, என்னையா இது நம்ம நைஷ்டிக பிரம்மச்சாரின்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு இவருக்கு ஒரே சந்தேகம் வந்து தன்னோட பிரம்மச்சரியம் போயிடுமா. அப்ப சமாதானப்படுத்திக்க, ஏதோ பார்ப்பா, ஐ எம் ஆன் ஆபரேஷன் சீதா, அவளை தேட வேண்டிய விதத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு தேடிண்டே போறார். அப்ப அங்க போட்டா வெளியில ஒரு ரூம் வாசல்ல போர்டு போட்டிருக்கு, ராவணாஸ் பிரசிடென்ஷியல் ஸ்வீட், அவருடைய சேம்பர். அந்த ஸ்வீட்குள்ள நுழையிற பெரிய கட்டில், கோட்டுக்கால் கட்டில், யானையோடு யுத்தம் செய்து அதனுடைய தந்தங்களை எல்லாம் எடுத்து தந்தங்களினால் செய்யப்பட்ட ஒரு கட்டில். ஆண்டாள் 19 சொல்றார், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய். கோட்டுக்கால் கட்டில், ஐவரியில ஒரு கட்டில் சுவாமி, என்ன ஹைட். அதுக்கு மேல பஞ்ச சயனத்தின் மேலேறி, அந்த படுக்கைங்கிறது மெத்து மெத்து ஸ்லீப் வெல்லாம் இப்ப விற்கிறான். சில படுக்கையில அப்படின்னா அது உள்ள போயிட்டு புசுக்குன்னு உள்ள போயிடுவேன், அப்படியே மிதந்துட்டே இருக்க வேண்டியது. சிலதெல்லாம் அப்படியே கல்லு நகராது, அவிகாராய சுத்தாய நித்யாயம் இருக்கும். ஆர்த்தோ பெட்டுன்னு இப்ப விற்கிறான், நல்லா இருக்குங்கிறாங்க. 5 லட்சணம் இருக்கணுமா படுக்கைக்கு, பஞ்ச சயனம். அது மேல எப்படி இருக்கு பாருங்க கட்டில், கட்டிலே பெருசு, அதுக்கு மேல மேட்ரஸ். இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியாது சின்ன வயசுல. யூஎஸ்க்கு அமெரிக்காவுக்கு போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு, அப்பதான் தெரிஞ்சு ஒருத்தர் வீட்லயும் போய் படுக்கையை பார்த்தா அதுல ஏறதுக்கு ஒரு ஏணியில ஏறணும், ஏணியில ஏறி அது மேல ஏறி உட்காரணும். அவ்வளோ உயரமா ஒரு படுக்கை. அதுல நீங்க உருண்டு கீழே விழுந்துட்டேன் வாத்தியார கூப்பிடணும். நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்டே இப்ப அப்படிதானே இருக்கு, எங்கேயோ உயரமா இருக்கும். அதுல ஏத்தி இறக்கணும்னா பட்டனை பிரஸ் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஒரு அந்த கட்டில ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். மார்பகங்கள்ல எவ்வளவு தழும்பு. இவனை பார்த்தா இவன் வீரன் சார், இவன் தான் ராவணனா. ராவணன் பக்கத்துல ஒரு அழகா ஒரு லேடி. அந்த லேடிய வர்ணிக்கிறார், கௌரீம் கனகவர்ணாபாம் இஷ்டமந்தபுரேஸ்வரீம் கபிமந்தோதரீம் தத்ர சயானாம் சாருரூபிணீம். அவ்வளவு அழகா இருக்கும். பெரிய இது இது பேர் என்ன, ஆன்டிக் ஜுவல்லரி. 2 செயின், லாங் செயின் ஒன்று, ஷார்ட் ஒன்று. ஒன்று மேட் ஃபினிஷ், ஒன்று நல்லா ஆன்டிக் ஒர்க் பண்ணியிருக்கு, ஆக்சிடைஸ் டச் இருக்கு. இந்த பக்கம் 4 வளையல், இந்த பக்கம் காசு வளையல், மாங்காய் வளையல் 2 எல்லாம் போட்டு அவ படுத்துட்டு இருக்கா. எப்படி சார் இத்தனையும் போட்டு படுத்துக்கிறா? அவ ஹனுமானுக்கு தான் இது யாரும் தெரியாது, இது பெண்ணுன்னு முதல்ல தெரிஞ்சு விட்டார். ஓஹோ இது ஆண் அப்படின்னா இது பெண்ணா, இதுதான் சீதை. ஹாப்பியா ராவணன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. இவருக்கு ஒரே சந்தோஷம். எஸ், உடனே ட்வீட் பண்ணிட்டார், சீதா ஃபவுண்ட் ஹேஷ்டேக். எல்லாரும் உடனே லைக் பண்றாங்க. குரங்குகள்ல கண்டுபிடிச்சுட்டாரா, ஸ்டார் எல்லாம் லைக் எல்லாம் போடுறா. இப்படி கையில காமிக்கிறா, இப்படி காமிக்கிறா, கண்டுபிடிச்சுட்டார். என்ன இப்போ சந்தோஷத்தை எப்படி பண்றது? இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு உபன்யாசம் கேட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே சும்மா இருக்கீங்க, ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது. எனக்கே வருத்தமா இருக்கு. சந்தோஷமா இருக்கேன் நம்புறேன், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையை ஓடுறது. அதனால இப்ப ஹனுமான் என்ன பண்ணார் சந்தோஷத்துல, முதல்ல வால் எப்படி எடுத்தார், அது பிளெக்சிபிள் வால், ரப்பர் பேண்ட் மாதிரி எடுத்து அதுக்கு முத்தம் கொடுத்தார். இல்லையா, இந்த ஜிம் பாடிஸ்லாம் எப்பவுமே இப்படி தட்டுவா, நான்லாம் இப்படி தட்டினா ஒண்ணுமே இருக்காது, சுமாரா இருக்கு கையெல்லாம். இப்படி முத்தம் கொடுத்தார். ஆஸ்போடயாம சச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோஹம் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். தூண் மேல ஏறார் குதிக்கிறார், ஏறார் குதிக்கிறார், ஏறார் குதிக்கிறார், வாளுக்கு முத்தம் கொடுக்கிறார். எஸ், சீதா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் யோசிச்சுப்பாங்க. முட்டாள் ஜெகன்மாதா போய் ராவணன் பக்கத்துல சந்தோஷமா படுத்துட்டு இருக்கலாம். இது சீதையாவே இருக்க கன்க்ளூட் பண்ணிட்டார். அவரே தன்னுடைய மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்றார் இல்லையா. நம்ம ஆண்கள் எல்லாம் நம்மளே தெளிக்க பண்ணும்போது
இப்போ மோர் குழம்பு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஜலமாக எடுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு ரிப்பேர் ஒர்க் ஒன்று பண்ணுவா. கொஞ்சம் அரிசி மாவை கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு கரைஞ்சி அதில் போட்டு அது கொதிக்க விட்டு அது நல்லா டைட் ஆகிடும். இல்லை ரிப்பேர் எல்லாம் நம்ம நல்லா பண்ணலாம் வீட்டில். அந்த மாதிரி இவரே தன்னுடைய மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிக்கிறார். பண்ணிட்டு இப்போ சீதையை தேடணுமே, இப்போ சீதை இது இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்து இப்போ எங்க அடுத்தது ராவணாஸ் கிச்சன் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே போய் பார்த்தா வெங்கடேஷ் பட், மல்லிகா மாமி யாராவது இருப்பாளா, ஸ்ரீரங்கம் ராது மாமி யாராவது இருப்பாளான்னு தேடினா ஒத்துரும். அண்டாங்குண்டா முழுக்க சமைச்சு வச்ச பண்டங்கள் இருக்கு. அவ ஒரு ஹோட்டல் நடத்துறா, 4-5 வாரத்துக்கு பண்ணி வச்சிருவா. அப்புறம் அவா வரும்போது ஷூட் பண்ணி கொடுத்துருவா இல்லையா. ஹோட்டல்ல உடனே உங்களுக்கு பண்ணி தரான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியல. நான் அவருக்கு ஒரு வருஷமா பண்ணி வச்சிருப்பேன். மைக்ரோவன்ல நீங்க ஷூட் பண்ணிட்டு மேல கொத்தமல்லி தூவிட்டேன்னா அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதேன்னு அப்ப பண்ண மாதிரியே ஃப்ரெஷ்ஷா. ஏன்பா போன தடவை ஹோட்டலுக்கு வரும்போது ஒரு குழம்பு கொடுத்தி அதே மாதிரி இருக்கு, அதே தான். நீ என்னப்பா இப்போ உனக்கு யாரையா பண்ணிட்டு இருக்கான்? போன வருஷம் பண்ணதே தான். மேல அலங்காரம் மட்டும் பண்ணி பிரம்மோத்சவ அலங்காரம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு போ. சார் பழைய சார் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, ஒன்றும் அது என்ன தானே இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய சமைச்சு வச்சிருக்கார் ராவணாஸ் கிச்சன்ல. அவர் என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கான்னு பார்க்கலாம், எனக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன். மிருகாணாம் மகிஷாணாம் ச வராஹாணாம் ச பாகஷஹ. மிருகங்கள், மிருகம்னு சொன்னா மான், மானினுடைய ஃபிளஷ், வெனிசன்னு பேர். நான் நியூசிலாந்து போகும்போது அங்க பார்த்தேன், நிறைய பேர் அங்கெல்லாம் மாம்சம் சாப்பிடுவாங்க, வெனிசன். மிருகாணாம் மகிஷாணாம் எருமை, வராஹாணாம் பன்றி, ரௌக்மேஷு ச விசாலேஷு பாஜனேஷ்வப்யபக்ஷிதான் ததர்ஷ கபிஷார்தூலோ மயூரான் குக்குட்டான் ததா. மயூரான் குக்குட்டான் ததா. மயூரம்னா என்ன? மயில சமைச்சு வச்சிருக்கா. மயில ஏதோ பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணிருக்கா. இப்ப நம்ம ஹனுமான் வந்து என்ன சொன்னேன், மாம்சம் சாப்பிடுறது ஒண்ணு தப்பு இல்லை, அந்த காலத்துல சாப்பிட்ட வாடம் இருக்கா, இப்போ இருக்கா. ஆனா ஹனுமான் வந்து என்ன மாதிரி தெரிஞ்சாலும் அவர் தெரிஞ்சாலும் கொஞ்சம் நாளி ஆயிடுச்சுனாலே அவர் சாப்பிட மாட்டார், மாவளோட சாப்பிட்டு. அவர் மூக்க ஐயோ எங்கேயா இருக்கா, சீட்டை எங்கேயாவது ஒழிச்சு அவளை ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தேடிண்டே போறான். எங்கேயும் சீத்தையே கிடைக்கல. அப்ப அவர் யோசிக்கிறார், ஐயோ சீத்தை கிடைக்கலையே, நான் போய் இதை போய் நேர சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ராமர் கிட்ட. சீதையை காணவில்லை. சீதா நீ தேடியும் கிடைக்கலையா ஹனுமான்? அவர் உயிரை விட்டுருவர், ராமர் உயிரை விட்டா லக்ஷ்மணன் விட்டுருவர், இவா 2 பேர் விட்டா சுக்ரீவன் விட்டுருவர், சுக்ரீவன் விட்டுட்டா அவருடைய பத்னிகள் விட்டுருவர், இவா அத்தனை பேர் விட்டா குரங்குகள் விட்டுருவா, குரங்குகள் விட்டுட்டா இவாள்லாம் விட்டுட்டான்னு கேட்டா 3 தாய்மார்கள் உயிரை விட்டுருவா, 3 தாய்மார்கள் விட்டா பரதன் விட்டுருவான், பரதன் விட்டா சத்ருகன், சத்ருகன்டா அயோத்தியாவாசிகள். அதனால இத்தனை பேருடைய மரணத்துக்கு காரணம் நான் அவளை தேட முடியலேன்னு சொன்ன ஒரு வார்த்தை. அதனால பொறுமையா மறுபடியும் நான் தேடி பார்க்கிறேன். I have searched, I will research. ரீசர்ச் பண்ணறவர். அதுதான் வாழ்க்கையில you should never give up. ஒரு நாள் வந்து உபன்யாசம் சுமாரா இருந்துட்டுனா அப்படி விடக்கூடாது. 6 நாள் வரும். என்னைக்காவது ஒரு நாளாவது நான் என்ன சொல்ல மாட்டேன்னா. அதனால சாகரானுபஜே தேசே பஹுமூல பலோதகே சித்திம் கிருத்வா பிரவேக்ஷ்யாமி சமித்தமரணி சுதம் விநாசே பகவோ தோஷா ஜீவன் பிராப்னோதி பத்ரகம் தஸ்மாத் பிராணான் தரிஷ்யாமி த்ருவோ ஜீவதி சங்கமஹ. அப்பதான் யோசிக்கிறார் ஹனுமான், ஏன் நான் இத்தனை நாள் தேடியும் சீதை கிடைக்கலன்னா, நான் இங்க கிளம்பி வரும்போது என் அண்ணலான என் ராமனுக்கு நான் முறையிட்டேன், சரணாகதி செய்தேன். என்னை ஈன்றெடுத்த அஞ்சனாவுக்கும் கேசரிக்கும் வாயு பகவானுக்கும் நமஸ்காரம் பண்ணேன், என் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சூரிய தேவனுக்கு நமஸ்காரம் பண்ணேன். ஆனா என் சீதா பிராட்டிக்கு நான் நமஸ்காரம் பண்ணாம விட்டுட்டேனே, அதனாலதான் இப்படி ஆச்சோ. அவளுக்கு சரணாகதி பண்ணாதானே அவ தன்னை எனக்கு காண்பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஹனுமான் என்ன பண்ணார், மகாலட்சுமி மேல ஒரு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ராமாயணத்துல இல்ல, மனசால சொல்லியிருப்பார் அந்த ஸ்லோகம். யஸ்யாம் யஸ்யாம் திஷி விஹரதே தேவி திருஷ்டிஸ்த்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அஹமஹமிகாம் தன்வதே சம்பதோகா யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மத் ஐகாத்யயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹயே தாரயந்தே தனாயாம்
உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி निर्वाह कोरकित नेम कटाक्षलीलां श्रीरंगहर्म्यदल मंगल दीपरेखां श्रीरंगराजमहिषीं श्रियम् आश्रयामः अंगं हरेः पुलकभूषणमाश्रयन्ति बृंहाङ्गणेव मुकुलाभरणं तमालम् अंगीकृता किल विभूतिरपाङ्गलीला मांगल्यदास्तु मम मंगल देवतायाः लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरंगधामेश्वरीं दासीभूत समस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवद्ब्रह्मेन्द्र गङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियाम् प्रकृतिं विकृतिं विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां वाचं पद्मालयां पद्मां शुचिं स्वाहां स्वधां सुधां धन्यां हिरण्मयीं लक्ष्मीं नित्यपुष्टां विभावरीं आदितिं चदितिं दीप्तां वसुधां वसुधारिणीं नमामि कमलां कान्तां क्षमां क्षीरोदसम्भवां अनुग्रह परां बुद्धिं अनघां हरिवल्लभां अशोकां कण्णेदुर्क्कु अशोकवनं तेरियुது अशोका தாயார சொன்னா அசோகம் தெரியும். யோ இந்த இடத்தை நம்ம தேடவே இல்லையே. பறந்து 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 மரம் மரமா தாவறார். மா ஜானகி சேட்ட பெட்டக தாவறார். தாயிரங்காவிடில் சேவுயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாயலவோ அம்பா நீ இறங்கா எனில் புகழேதுன்னு அவர் சொல்றார். தாயார் சொல்றார் நீ இறங்கி வந்தாதானே நான் தெரியுமே. நீ இறங்க அவர் தேடிண்டே இருக்க. அப்படி சிம்சுபா விருட்சம் ஒரு விருட்சத்து மேலே கீழே பார்த்தார். முதல் தடவையா தங்கண்ணால சீதாவை பார்க்கிறார். எத்தனை நாள் தேடிண்டே இருக்கார். யாரை தேடுறோன்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாள் சீதையை பார்க்க இதுதான் சீதையை கண்டுபிடிச்சார். அதுதான் எப்படி கண்டுபிடிச்சார். ராமாயணத்துல அழகான ஒரு ஸ்லோகம். அவ கால மடக்கி குந்துகாலிட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஒரே பக்கமா பார்த்து இத்தனை நாள் அழுது 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 கண்ணம் நீங்கி போய் கண்கள் சிவந்து போய் இந்த பக்கமெல்லாம் பட்டு போய் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காளாம். எல்லாரும் தூங்குற சமயத்துல அவ மட்டும் விழித்து கொண்டு வடமேற்கு திக்கா பார்த்துட்டு இருக்காளா. அந்த பக்கம் தான் பாரத தேசத்துல ராமர் இருக்கார். ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமேவ அனுபஷ்யதி. ராமரை பார்த்துட்டு இருக்கா மாதிரியே தெரியும். அப்போ இத்தனை நாள் என்ன யோசிச்சார். முதல் நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஞாபகம் வச்சுட்டு போய் ராமன் என்ன பண்ணாரு. ஹனுமான் கிட்ட மோதிரம் எது கொடுத்தார். ஏயா இந்த ராமன் எப்பா பார்த்தாலும் சீதையை நினைச்சுட்டு ஓன்னு அசடு மாதிரி அழுதுட்டே இருக்க. சீதா இல்லைன்னா கீதா, வாணி இல்லைன்னா ராணி, கல்யாணம் பண்ணிட்டு கூடாதா, எதுக்கு இப்படி அழறாருன்னு அவர் எண்ணம். அதனால தானே ராமர் கொடுத்தார். இப்ப முதல் தடவையா சீதையை பார்க்கிறார். இப்ப சீதையை பார்த்தோம்னு என்ன சொல்றாரு தெரியுமோ ஹனுமான். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய தனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகே நாமசீததி. என்ன சொல்றார் ஹனுமான். இப்பேற்பட்ட சீதைய பிரிஞ்ச அந்த ராமர் இன்னும் உயிரோட இருக்காருன்னா அவர் ரொம்ப கல் நெஞ்சம் படைச்சவரா. இன்னொருத்தர நானா தான் செத்தே போயிட்டு இந்த மாதிரி ஒரு வைஃபை பிரிஞ்சு. முதல்ல என்ன சொல்றாரு, இந்த சீதையை நினைச்சுன்னு அழறாருனார். அப்படியே பார்ட்டி மாறிட்டு இருப்பார் இல்லையா. அப்ப ராமருடைய தூதுவனா இருந்தார். குட்டு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. இப்ப சீதையுடைய தூதுவனா ஆயிட்டார். இப்ப சீதா கட்சி மாறிட்டார். உடனே டகால்னு மாறிட்டார். அதனாலதான் இப்ப சீதையுடைய பக்தனானபடியால் தான் ராமர் கட்டி அணைச்சிட்டார். சீதை பக்தன்னா கட்டி அணைப்பு, ராம பக்தன்னா வால்ல ஏறிப்பு. நீங்களே டிசைட் பண்ணுங்க, அம்மாவா அப்பாவா. நம்ம எவ்வளவு வருஷம் நம்ம அம்மா பக்கம் இருந்திருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டுல. அதனால துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகே நாவசீததி. ஹனுமான் பார்க்கிறார். ஹனுமத் பிரபாவம்னா என்ன, டக்குன்னு புடிக்கணும், புரியணும். பொத்த பேசலான்னு வச்சுக்கோ. மேதாவிராசம்னா என்ன தெரியுமோ,
அவ பேச பேச நமக்கு புரிஞ்சுட்டே வரணும். என்ன சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க, இப்படிதான் கேட்கக்கூடாது. மேதாவிலாசம் அது எப்படின்னா அவ சொல்ல 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 டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே நமக்கு ஸ்லைடா பின்னிடுவாங்க. அவரும் ஒழுங்கா சொல்லணும், அது ஒரு பக்கம் இருக்கு. வாயில வெத்தையில எல்லாம் போட்டுட்டு அவர் என்ன சொல்றேன்னு அவருக்கே தெரியாது. வந்தார், ராமர் கேட்டு போனார், கேட்டு போயிட்டு உள்ள வந்தார், 2 பேரும் 3 பேரும் பறந்து போயிட்டார் சொன்னார். அவர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு மேடை பேச்சுங்கிறதுக்கு லட்சணம் உண்டு. சும்மா வியாசபீடத்துல ஏறிட முடியாது. எப்படி அந்த 2 மணி நேரம் எல்லார்கிட்டையும் விஷயத்தை சொல்லணும், எல்லாரையும் பார்த்து சொல்லணும், கண்ணை மூடின்னு சொல்லக்கூடாது. நிறைய விஷயம் இருக்கு. மேடை பேச்சுன்னா சாதாரணம் கிடையாது. எல்லாருக்கும் புரியணும். 4 பேர் போகும்போது, சார் இந்த 4 விஷயம் கத்துண்டேன், என்ன சொன்னார் சார், ஒண்ணுமே புரியல சார், குரல் கேட்கறதுக்கு இப்படி தேன் மாதிரி இருக்கு சார். தேனை வச்சு நான் இப்ப என்ன பண்றது, அதுவே சுகருங்கிறா, டயபெட்டாலிசம், தேனை கூட சாப்பிடாதீங்க. அதனால அப்பேற்பட்ட ஹனுமான் சீதையை பார்க்கிறார். இப்ப சீதையை பார்த்துட்டோம், அவருக்கு ஒரே டைம் நிறைய இருக்கு. இப்போ சீதையை பார்த்தோம்னா இப்ப ராத்திரி ஒரு 10-11 மணி வச்சுக்கோங்களேன். எல்லா ராட்சசிகள்லாம் ஒரு ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, எல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. ராத்திரி ஏதோ சாப்பிட்ட உடனே எல்லாம் டயர்டா. சீதை மட்டும் இப்படி இருக்கா. இப்ப சீதையை பார்க்கிறார், ராமரை பார்த்திருக்கார். இவா 2 பேரும் நல்ல ஜோடியான்னு கம்பேர் பண்றாரு. ஹனுமாக்கு என்ன வேலையெல்லாம் பாருங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை, ஆனா கம்பேர் பண்ணி பாக்குற இவருக்கு அவ ஏத்தவளா இல்லையா? துல்யசீல வயோவிருத்தாம் துல்ய அபிஜன லக்ஷணாம் ராகவோர் ஹதி வைதேகி தஞ்சையம் அசிதேக்ஷணா. அழகான ஸ்லோகம். பெரியவாச்சான் பிள்ளை ராமானுஜர் தேசிகன் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த ஸ்லோகத்தை மாத்தி மாத்தி பிழிஞ்சு சக்கையா போட்டுக்கா. துல்லிய அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். துல்லிய சீல வயோவிருத்தாம், நான் அப்பொழுது பார்த்த ராமனும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய சகதர்மச்சாரிணியா இருக்கக்கூடிய சீதையும் துல்லிய சீல குவாலிட்டிஸ்ல ஒரே மாதிரி இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரே மாதிரினா என்ன, கொஞ்சம் ஒத்து போனோம் இல்லையா? 2 பேரும் கதைக்கு வந்தா லைஃப் ஈஸியா ஆயிடுங்க. அவர் வரலையா, அவர் கதையெல்லாம் வரமாட்டார், உங்க கதை வரவே மாட்டார். அதனால ஆத்தியதான் இருப்பார், அவர் பண்ணி வச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ஒத்து போகாம இருந்தா இந்த தகராறு இருக்கும். மாத்தியும் இருக்கும், மாமா வருவார், மாமி வராமையும் இருப்பார். 2 பேருக்கும் ஈக்குவல் தான். துல்லிய சீல வயஹா, ஹனுமான் சொல்றாரு 2 பேர் சீதா ராமரை பார்த்தா வயா ஏஜ் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. 6 வயசு வித்தியாசம். இவர் 12 கல்யாணம் ஆகும் போது அவளுக்கு 6. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி தான் இருக்கா. 2 பேர் லிஃப்ட்ல வரா, மாமா மாமி நமஸ்காரம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. பொண்ணா, ஐயோ பொண்ணு இல்லை என் பத்னி, அப்படி இருக்கக்கூடாது. ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லையா? துல்யசீல வயோ விருத்தம், பிடிச்சிருக்கிறது பிடிக்காதது. கல்யாணத்துக்கு முன்னாடி போடுறா இல்லையா, எங்களுக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க எங்களுக்குலாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மேகசின்லாம் உண்டு, நரசிம்ம பிரியா, ரங்கநாத பாதுகா, இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். கல்யாணத்துக்கு அதெல்லாம் மேட்ரிமோனியில் ஆட் பண்ணுவோம். 5-7 வீட் கம்ப்ளெக்ஷன். கோதுமையை பார்த்தா இவர் பார்க்க வேண்டாம், இவர் வச்சு என்ன வேணாலும் ரொட்டி கிட்டி பண்ணலாம். அதனால வீட் கம்ப்ளெக்ஷன். கிளீன் ஹேபிட்ஸ், அந்த அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை. அந்த பிள்ளைய நான் போய் அந்த ஊர்ல பார்த்துட்டு வந்திருப்பேன், அதோட கிளீன் ஹேபிட்ஸ் எனக்கு தெரியும் இல்லையா? ஜாதகம் இஸ் கிளீன், சுத்த ஜாதகம்ங்கிறது. சுத்த ஜாதகமா கிளீன் அர்த்தம் இல்லை, இது தப்பு. லக்னத்திலேருந்து 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் கிரகம் இல்லைன்னா சுத்தம்னு பேரு. சுத்தம்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லை சார், கிரகமே இல்லை ஒரு ஜாதகத்துல, அப்படின்னா பிரம்ம சிருஷ்டிலே இல்லைன்னு அர்த்தம். 7ஆம் இடம் 8ஆம் இடம் கிளீனா இருக்கிறதுனால வாழ்க்கையில ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா எதுவும் நடக்காது. அதாவது ஜாதகத்துல ஒரு நம்பிக்கை. நீங்க உடனே இப்ப நான் ஏதாவது ஜாதகத்தை பத்தி பேசிட்டு 4 பேர் வீழ்ச்சி வந்துருவா, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. எங்க தாத்தா ஜாதகம் பார்த்தார், நிறைய சொல்லியிருக்கார், கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எங்க ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்காரு, ஜாதகமும் அது சத்தியம், நவகிரகங்கிறது நிச்சயம். ஆனா நம்ம வழிபடணுங்கிறது இல்லை, நம்ம முறை பெருமாளை சேவிக்கிறது, அவர் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் பொறுத்துக்கிறது, அதுதான் வாழ்க்கை. ரொம்ப பரிகாரத்தை தேடின்னு போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோ, 108 தேங்காயை உடை சட்னி பண்ணதுல 108 பேருக்கு கொடு. எப்படி இதெல்லாம் இப்ப ஒருத்தர் அவரே கஷ்டப்பட்டு இருக்காரு, இவர் தேங்காயை உடை சட்னியை பண்ணுன்னா இவர் எங்க பண்ணுவார்? லைஃப்ல நம்ம முதல்ல நம்ம கஷ்டத்தை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை பக்குவத்தை பெருமாள் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா போயிடும். இப்ப நிறைய பேர் சொல்லுவா, இப்ப நான் ஏதோ நிறைய இந்த மாதிரி ஏதோ இடத்துல சொல்லிவிட்டேன், தப்பி தவறி போய் ஜாதகங்கிறது நிச்சயம் தான், ரொம்ப பரிகாரங்கள்லாம் பண்ண வேண்டாம். 4 ஜோசியர் எனக்கு கொலை மிரட்டலே எழுதிவிட்டான். நீர் எதற்கு இதெல்லாம் எங்க பொழைப்பில் மண்ணள்ளி போடுறீங்கிறாரவா?
அவள் புரிய மாட்டேங்குது. இதே வாழ்க்கையை தானே நம்ம பெரியவா எல்லாம் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தா. அவளுக்கும் லைஃப்ல கஷ்டம் வந்திருக்கும் இல்லையா? அவ என்ன 108 தேங்காயா உடைச்சுட்டு இருந்தா? இந்த 6 க்ஷேத்திரங்களுக்கு போங்கள். கார்த்தால நீங்க 3 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 9 மணிக்குள்ள இந்த 6ஐயும் முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு கஷ்டம் போயிடும். பாவம் ஒரு ஓடுறாரு. அப்பெல்லாம் அந்த காலத்துல நம்ம பெரியவாள்லாம் தன்னோட கிராமத்தை விட்டு அடுத்த கிராமம் போறதுக்கே பணம் இருக்காது. அவளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? கஷ்டம் போக்கினால கோவில்களுக்கு போகணும், பெருமாளை சேவிக்கணுமே ஒழிய ரொம்ப நம்ம நம்மளை ஸ்குவீஸ் பண்ணிட்டு இது போனா அது போயிடும், அது போனா இது போயிடும், இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம மெச்சூர் ஆகணும். நமக்கு லைஃப்ல கஷ்டம் இருக்கு, சொல்றவாளுக்கு கஷ்டம் இல்லையா? கேட்கறவாளுக்கு கஷ்டம் இல்லையா? இல்லையா? சொல்றவா எல்லாரும் அப்படியே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கும் லைஃப்ல கஷ்டம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு மனிதனுக்கு எப்பவுமே தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தான் உலகத்திலேயே கஷ்டப்படுற மாதிரி நினைப்பது. பக்கத்தாத்துல இருக்கவா சார் நல்லா இருக்கா, அவர் சொல்லும் போதே எப்படி சொல்லுவார் என்ன இருக்கு பாருங்க, நல்லா இருக்கார் சார், நல்லா இருக்கார், நல்லா இருந்துட்டு போட்டோம். இது வேற சேர்த்து அந்த போட்டும் கட்சியே அவர் என்ன எண்ணத்தை சொல்றாருன்னு தெரியும். விஸ்வாமித்திரர் தசரதர் கிட்ட கேட்டார், ராமனை கூடுன்னா தசரதன் மாட்டேன்னு விட்டார். சுகி பவ சுஹிருத் விருத்தகான்னு ஒரு ஸ்லோகம் வரும் ராமாயணத்துல, நன்னா இரு. அதுக்கு வியாக்கியாத்தா கேட்டார், அர்த்தம் என்ன? நன்னா இருக்க மாட்டேன்னு. நம்ம பேச்சு சாமர்த்தியம் நமக்கே தெரியாதா? திருநெல்வேலிக்கே டேஷா, திருப்பதிக்கே டேஷா இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது நம்ம மட்டும்தான் படுறோம்னு நினைக்காது. ஆதிசங்கரர் எப்பேற்பட்ட அறிவாளி மகான், 32 வயசுல போயிட்டார் சார். அவர் இருந்தா இன்னொரு 500 ஸ்லோகம் கிடைச்சிடும், நம்ம இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. எங்க தாத்தா 99 வயசு வரைக்கும் அந்த ஒண்ணும் அல்லவர், உருப்படியா ஒண்ணு பண்ணல, சொல்லிக்க வேண்டியதான் நம்ம பெருமை. 99 வரைக்கும் நல்லா இருந்தார், ஒண்ணும் பண்ணல. ஆதிசங்கரன் 32க்குள்ள எல்லா காரியமும் பண்ணிட்டு போயிட்டார். நம்மாழ்வார் 32, ராமானுஜர் 120. என்ன கஷ்டப்பட்டார்? சோழன் அடிச்சு பாவம் கர்நாடகாவுக்கு ஓடி தேசிகன் பிணத்துக்கு நடுவுல படுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா வாழ். ஆனா அவ பாராட்டிக்கிற தன் கஷ்டத்தை. நம்ம பாராட்டின்ண்டே எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, கஷ்டம். நம்ம ஜாதகத்துல அதுதான் உண்டு. சஷ்டாஷ்டகம்னு உண்டு. பதி பத்னிகளுக்கு பார்க்கும்போது ஒரு 6ஆம் இடம் 8ஆம் இடம் பார்க்கலாம். 6, 8 சஷ்டாஷ்டகம்னு பார்த்துட்டான்னு வச்சுக்கோ. அந்த சஷ்டாஷ்டகமா எழுந்துருத்துனா பதி பத்னிகள் ஜாதகத்துல தினம் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட். இப்ப எல்லாரும் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு சார் இப்படி வச்சுக்கோ. சஷ்டாஷ்டகமா இருந்தா ஆர்கியூமெண்ட் உண்டு, ஆர்கியூமெண்ட் ஆத்துல இருந்தா சஷ்டாஷ்டகம். fill in the blanks பண்ணிட்டே. ஆனா ஜாதகத்துல ஒரு விஷயம் எங்க தாத்தா சொல்வார். ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டகம் பாக்குறவா கண்ணை மறைச்சுடுமா, அது தெரியவே தெரியாது. ஐயோ அதான் சார், நாங்களும் ஒரு ஜோசியர் கிட்ட போனோம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, கஷ்டம்ங்கிறது சீதைக்கு. அதனால இப்போ பதி பத்னிகளுக்கு லைக் சொன்னா போதும் இல்லையா? துல்யசீல வயோபிருத்தாம் இல்லையா? பதிக்கு பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பத்னிக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா 2 பேரும் கச்சேரிக்கு வரலாம் இல்லையா? எவ்வளவு நல்லா இருக்கும். சங்கர பரணனை அழை தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு, வருஷத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ற பாருங்க. தர்பாருக்கு சங்கர ஆபரணனை அழை தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு. பாருங்க, இப்ப பாட்டு தெரிஞ்சவாளா இருந்தா, இப்ப பாட்டு ஒருத்தருக்கு தெரியல, என்ன மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி பாடுறாரு. ஒருத்தர் இந்த கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு பார்த்தா கல்யாணியில கிரகவேதம் பண்ணி யமனுக்கு போயிட்டு வர. யமனுக்கு எதுக்கு சார் போயிட்டு வர? யமன் தான் யமன் கல்யாணம். கிரகவேதம் பண்ணி போயிருக்காரு. பாட்டு தெரியல, தப்புன்னு இல்லையே, தெரியலன்னா தெரியல. தெரியாத வாழ்க்கை எல்லா ராகமும் ஒரே மாதிரி இருக்கு. தனி சரி கரி கம தபம கரி குரு நிரு கனி சரி கம ப கம கரி ச தனி சரி கம பத கம பதனி பதம பதனி ச நித பம கரி கதம கரி ச நித பச நிரி ச கரி பம தப ச நிரி கரி கம கம ரி ச நிரி சரி நித பம கரி ச
என்னமா ராகம் இங்கே அங்க அங்கே தோணும். பாட்டு தெரியக்கூடிய வாழ்க்கை, தெரியாத வாழ்க்கை அந்த ரசம் இருக்காதே. நீங்க கர்நாடக சங்கீதத்துல கேட்டிருக்கா தெரியல, நடுவுல நிரவல்னு ஒண்ணு பண்ணுவா. நிரவல் வருவல் கேள்விப்பட்டிருக்கோம். நிரவல் ஏதாவது ஒரு முக்கியமான வரியை எடுத்து அதுலயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். கபிவாரிதி தாட்டுன கலிகி ரோட கட்டுன கபிவாரிதி கபிவாரிதி தாட்டுன கலிகி ரோட கட்டுன கபிவாரிதி கபிவாரிதி தாட்டுன கலிகி ரோட கட்டுன கபிவாரிதி கபிவாரிதி. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் இதே கபிவாரிதி. இப்ப பாட்டு தெரிஞ்சவா பா பந்துவராளிய பிழிஞ்சி எடுத்துட்டார். என்ன மாதிரி ஒரு ஆள் வந்த உடனே அடுத்த வரி மறந்து விட்டார். இப்ப பதி பத்னிகள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி லைக் இருந்துட்டுனா வாழ்க்கை ஓடும். துல்லிய சீலவயோ விருத்தம், அவரை பார்த்தா இவளை பார்த்தா 2 பேருக்கு எல்லாம் ஒத்து போதே. துல்லிய அபிஜன லட்சணம், ஹனுமானுடைய வார்த்தையை பாரு, அபிஜன லட்சணம். அவ ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கே இல்லையா? பெரியவாள்லாம் இருக்கு தெரியும். ஒரு காலத்துல அரேஞ்ச் மேரேஜ்னு நடந்துட்டு இருந்தது இல்ல, இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல போட்டுற வேண்டியதுதான் இல்லையா? குருவிலாம் இருந்ததுன்னு இந்த 2.0ல சொன்ன மாதிரி அப்பெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். நீங்க எல்லாம் பெரியவா எப்படி பண்ணுவா? அந்த பொண்ணு பாவத்துல இருக்கும், அந்த பிள்ளாத்துக்காரெல்லாம் ஒரு 10 பேர் வருவா, ஏன் உட்காந்துப்பா, பாவம் இவாத்துல பாவம் சொஜ்ஜி பஜ்ஜி அதெல்லாம் பண்ணிட்டு பொண்ணை கூட்டுன்னு வர சொல்லுங்க. பாவம் அந்த பொண்ணு இதெல்லாம் காப்பி கீப்பிலாம் எடுத்துட்டு பாவம் அது நடக்கிறது, கால் நன்னா இருக்கா, கை நன்னா இருக்கா, நீ பாடு ஆடு ஏதாவது ஒன்று சொல்லுவ. இப்பெல்லாம் பண்ணி பார்க்கட்டும், காஃபியை தலையிலே போட்டுருவோம் இல்லையா? ஏன்னா பாடு ஆடு, அந்த பிள்ளை ஆட சொல்லு முதல்ல அப்படின்னு. இப்பெல்லாம் நீங்க அசைச்சு கொடுக்க முடியாது, நிர்மலா மாமியே வந்துடும் சென்டர்ல இருந்து. அதனால இப்போ அந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் என்னன்னா, அந்த பிள்ளைய பெற்ற அப்பா, அப்பாவுடைய அப்பா, எந்த தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி 7 தலைமுறை அந்த பொண்ணுக்கு அது வேற தவிர இவாளோட எல்லாம் இருக்கணுமா? ஒன்றும் போகாது போல இருக்கு இல்லையா? அதுவும் இந்த சின்ன மாமனார் 7 பேர் இருந்தாலும் ஒருத்தரா போயிட்டு தான் 7 வருஷம் தீபாவளியும் இருக்காது. பெரிய குடும்பங்கள்லாம் வாக்கப்பட்டுட்டா தீட்டுலயே போயிடும் வருஷம். இப்போ இங்க இந்த பிள்ளையுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா எல்லாம் இருப்பா, இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. இவர் தான் நம்ம தந்தூர் பேர் இருக்க பாருங்கோ, அங்க இருந்தா இவ தாத்தா எல்லாம் அங்கதான் இருந்தா. அந்த காலத்துல கேள்விப்பட்டு போய் பாகவத புஸ்தகம் போட்டவர் இவர் தான். இவர் பக்கத்துல இவர் பிள்ளை, அதாவது பிள்ளையுடைய மாப்பிள்ளையோட அப்பா இவர் ராமாயணம் போட்டிருக்கார். தாத்தா பாகவதம் போட்டார், பிள்ளை மாப்பிள்ளை என்ன போட்டிருக்காரு? ஒண்ணும் போடல. ஆனா என்ன பெருமை, தாத்தாவுடைய பேரன் அப்பாவுடைய பிள்ளை. இவர் பேர் என்ன, ஏதோ கொட்டீஷோ சத்தீஷோ ஏதோ ஒண்ணு பேர் இருக்கும். இவரை கல்யாணம். துல்லிய சீலவயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சயம் மசிதேக்ஷணாம். 2 பேருடைய பத்திரிகையை வாசிக்க. இப்ப உங்களுக்கு அவ கல்யாணத்துல என்ன வாசிக்க? ஆனரனகனுபதிஹி மனோரதமஹ அன்னவபாரங்கத்வா பரமானந்த ஜலதௌ நிமக்னஹ ஜகச்சக்ஷுஹ குலபூஷணஸ்ய ஜகத்ரய சம்ரக்ஷண தீக்ஷிதஸ்ய. சீதாராமன் பத்திரிகை இது. நதஜன கல்பதரோஹ ஸ்ரீகோதண்ட தீக்ஷா குரோஹ விவாஹ மஹோத்சவ பத்ரிகாயாம் க்ஷிதிரத பரபூரித மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிருத்திவீபதி வந்திதம் தசரத மகாராஜம் ரத கஜ துரக பதாதி சகிதம் சமந்திரி புரோஹித சபுத்திர களத்ரம் சபரிவாரமானாய சத்கிருத நானாவித கிரமுக நாரிகேள ரம்பாரி பலகுச்ச சஹஸ்ரஷாத கும்பஸ்தம்ப பூஷிதே जंभारी चिरकांक्षिते परिपूर्ण मनोरथ परप्रामोद पौर भक्त जन परस्पर कृत सल्लापे सकल मनोहरालापे किरीट कवच कुंडल केयूर नूपुर मुक्ताहार विभूषित नानाविध मृदुल चित्रासन स्तर नाना देशागत राज पर्य बृंदे
லோச்சனானந்தே நானாவித வர்ண ஸ்வர்ண புஷ்பஸ்தபக கோடி தேதீப்யமானலை சந்தனா குரு குக்குலு கோகுதாரி திவ்ய பரிமள வாசனா வஸ்து குமு குமாயமான சபாந்தர நிரந்தர மணிகசித முகுர பரம்பர பேரி மிருதங்க மத்தளகார துந்து விதூரிய தும்புரு வீண வேணு நூபுர டுண்டு கடிண்டி மடமருக ஜஞ்சரி ஜலரி धवळ शंग पणव पटहाद्यष्टादश वाद्य घोष संतत शब्दायमान सकल दिगंतरे नारद तुम्बुरु वीणा गान मनोहरे सवत्स गोसहस्राद्यनेक कोटि हिरण्मय वस्त्राभरण भूदान बहुमान संतोषित पात्र भूतोभय संबंधित राज श्रेष्ठ वंशावली नाम गोत्र प्रवरोच्चारण निपुण वसिष्ठ वामदेव विश्वामित्र शतानंदादि सकल मुनिगण संकीर्ण विवाह वेदि मध्ये कृतस्तव सिद्ध साध्ये अब्ज भव जिष्णुमुख हृष्ट सकल त्रिदश सम सप्तमरुदष्टवसु यक्षगण सिद्ध जन रुद्रगण सत्कृत पवित्रतर मित्र कुल रत्न सुगुणस्तव समस्त प्रशस्त बिरुदस्तोमनिनद निरस्तद्घनदेन्द्र बिरुदे संकर्षणाद्यमर बृन्दार्ग कीर्णमान मंदार कुसुम मुख नंदन वर्षे नवरत्नमणि खचित कनकमय मंडपे किंचितारब्धतारुण्यं नत जनैककारुण्यं विदलित महेश चापं विधिमुख सुराविदित प्रतापं परिहृत मुनिजनतापं भानुकुल रत्नदीपं संपूरित भक्तजनकामं सजल जलधर श्यामं सकल लोकाभिरामं श्रीरामं सन्निवेश्य केतकी चंपक मल्लिकाद्यलंकृत नीलालक वेणीं कलहंस गामिनीं करुणावलोकिनीं अनगमणि खचित हेमकंठीं स्वरजित कलकंठीं हाटकमणिमय ताटकालंकृत कपोलां अगणित कल्याण गुणशीलां अरविंद सुंदर मंदहासमुखीं श्री रघुनंदनाभमुखीं कृत्वा इयं सीता मम सुता सह धर्मचरितव प्रतीच्य चैनां भद्रं ते पाणिं गृह्णीष्व पाणिना इति क्षीराब्धिरिव महालक्ष्मीं श्रीमते नारायणाय शोभन मंत्राक्षत हिरण्योदक धारा सहितां मंदस्मितां सीतां श्रीरामचंद्र करारविन्दे समर्पयामास शुभम् तुल्यशील वयोवृत्तां तुल्या अभिजन लक्षणां राघवोर्हति வைதேகி இப்பேற்பட்ட ராமனுக்கு இந்த சீதை தான், இந்த சீதைக்கு ராமன் தான். ஆச்சா, அதுலதான் ஒரு பொடி. வாட் பொடி அப்படின்னா ஹனுமான் வச்சிருக்காரு. எல்லா ராமருக்கும் சீதைக்கும் மேட்ச் ஆயிடுது. அசிதேக்ஷனா, கண்ணழகை தவிர. என்னன்னு பார்த்தா உன்னிப்பா பாக்குறாரு. சீதை ராமரோட எல்லாத்திலையும் சாமியமா, ஆனா கண்ணழகுல ராமரை ஜெயிச்சுட்டான். என்ன சார், என்ன புதுசா, இது என்ன கதையா இருக்கு? கண்ணழகுல எப்படி ஜெயிக்க முடியும்? அவரும் தானே நன்னா இருக்கார், நல்லா இருக்க. இது நான் உங்களுக்கு பராசர பட்டர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் சரித்திரத்தை ரொம்ப சூக்ஷ்மமா போயிடும். ஸ்ரீரங்கத்துல ஒரு 950 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்றேன். ராமானுஜருக்கு வழித்தோன்றல் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வான் பிள்ளை பராசர பட்டர். பராசர பட்டர் ஸ்ரீரங்க வாசி. ரங்கநாதர்னா உயிர், ரங்கநாயகி தாயானா உயிர் உயிர் உயிர். அதனால ஸ்ரீரங்கத்துல எப்படின்னா, நீங்க தாயார் பெருமாள் சன்னதிக்கே போக வேண்டாம், தாயார் சன்னதிக்கு மட்டும் போயிடலாம். எப்படின்னா, நீங்க உத்தரவீதி வழியா வடக்கு வாசல் வழியா தாயாருக்கு ஒரு செல்யூட் போட்டுட்டு அப்படி நீங்க சந்திர புஷ்கரிணி தாண்டி அப்படி நீங்க ஆயிரங்கால் மண்டபம் வழியா வெள்ளகோபுரம் வழியா வெளில வந்துவிடும். அப்போ உங்களுக்கு கிழக்கு உத்தரவீதி வந்துடும், அப்புறம் கிழக்கு சித்திரவீதி, அப்புறம் கிழக்கு அடைய விளைஞ்சான். அப்படி பிரதட்சிணமா ரங்காரங்கா கோபுரம் வழியா போனீங்கன்னா அடைய விளைஞ்சான் அந்த பக்கம் மேற்கு பக்கம் வந்து பெருமாள் சன்னதி தான் உள்ள போய் காதி டமால் டமால் இந்த மேஸ்குள்ள போற மாதிரி போகணும். பராசர பட்டர் என்ன பண்ணுவார், நித்யா பாடி தாயாருடைய சன்னதி போய் மாதர் மைதிலி ராட்சசி த்வரிதைவ ஆர்த்ரா பராதா நம்ம ராமத்தை தாயாரை சேவிச்சுட்டு போயிடுவார். வருவர், சேவிப்பர், போவார். 365 நாள்ல 364 நாள் இப்படியே பண்ணிட்டு பெரிய மகானவன். பெருமாளுக்கே வருத்தம் வந்துட்டா, என்னையா பட்டர் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறார், எப்ப பார்த்தாலும் அவ சந்நிதிக்கே போறார். அவ பட்டர் கேம் டுடே, he inquired about you, he can inquire about me to me. எதுக்கு உன் சந்நிதிக்கே வரணும்னு அவருக்கு ஒரே
வருத்தம் பெருமாள். உடனே என்ன பண்ணார், அவருக்கு நித்தியப்படி அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த அந்த அர்ச்சகர் இருப்பார் பாருங்க, அவரை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், பட்டரை அழைத்து கொண்டு வாரும். நேர இந்த அர்ச்சகர் போய் பட்டரை கூட்டுக்க, பெருமாள் உங்களை என் முகமா வந்து என் கனவுல வந்து சொல்ல சொன்னார், அவரை வந்து நீங்க பார்க்கணுமா. பராசரப்பட்ட பெருமாளை கூட்டுட்டார், மரியாதை பண்ணணும், போறேன் சன்னதிக்கு. அன்னைக்குதான் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்துல, பொதுவாக எல்லா க்ஷேத்திரங்களும் முக்கியமா ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு உற்சவருக்கு மோகினி அலங்காரம்னு பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் பகல் 10 10. அப்ப நம்பெருமாளுக்கு என்ன பண்ணுவா, எல்லா ஆபரணத்தையும் களைஞ்சுட்டு வெள்ளையாடை உடுத்தி ஒரு காலை மடிச்சு ஒரு காலை நீட்டி கையில இப்படி பெருமாள் ஒரு வெத்தலையில ஒரு கிளிய பண்ணிட்டு ராக்குடி கட்டி அழகா இங்க மாலையெல்லாம் போட்டு அன்னைக்கு நடையே மாறிடும். பொதுவா பெருமாளுக்கு தோளுக்கினியால ஏற்றினா சிம்மம் மாதிரி நடந்து வருவா கைங்கரை பெறாடலாம். இன்னைக்கு மட்டும் அழகா ஒரு அண்ணன் நடை மாதிரி, ஒரு தூரக்கேன்னு பார்த்தா ஒரு அண்ணன் நடந்து வரா மாதிரி இருக்கும். பெருமாளை பார்த்தா பெருமாள் மோகினி அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார். பெருமாள் என்ன பண்ண, நல்லா அலங்காரம் பண்ணி, அவருக்கு என்னன்னா தாயார் இப்படி எல்லாம் இருக்காங்கிறதுக்கு தானே அவசரதிக்கு போறீ, இப்ப நான் பண்ணிட்டு இருக்க வாரம். அப்போ பட்டர் வந்து பார்த்தார், பெருமாள் வந்து தாயார் குரல், நான் எப்படி இருக்கேன் சொல்லு, தாயார் குரல் மிமிக் பண்ற. பட்டர் தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தார், பா திருவடியிலேருந்து திருப்பி திருமுடி, தாயார் நினைச்சுட்டார். அப்படி சொன்ன பட்டர் என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சு போயிட்டார். பெருமாள் இல்லை நம்ம ஷேவ்லாம் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் நன்னா தானே இருக்கு, என்ன ஆச்சு, எதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சு, நம்மளே நம்ம ஏதாவது வழி காமிச்சு கொடுத்துட்டோமா, விக்கெல்லாம் அப்படியே ஒழுங்கா தானே இருக்கு, பட்டரே எதுக்கு சிரிச்சி, எங்க தாயார் மாதிரி எல்லா அலங்காரம் எல்லாம் பிரமாதம், என்ன அலங்காரம் என்ன அலங்காரம், அவ ஆபரணம் எல்லாம் நல்லா இருக்கு, அப்படியே அவளை மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணும், என் பிராட்டியின் பார்வை உம்மால் விழிக்க ஒண்ணாதே, அவ கண்ணுல கருணை தேங்கி இருக்குன்னா, அவ கண்ணுல இருந்து பிழிஞ்சா கருணா ரசம் வருது, அவ என்னை பாக்குற விதமே எங்க அம்மா பெத்த அம்மா பாக்குற மாதிரி பாக்குறா. நீர் ஒரு புருஷகார பூத்தைய கண்டை அப்பா பார்த்தாலும் சந்திர சூரியன் ஏன்னா பிரமேயவ, கண்ணுல சூரியன் சந்திர சூரிய உச்சனேத்ரே, அப்படியே உன் கண்ணை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் தகதகான்னு இருக்கு, நீ எப்போ எப்படி இருப்பீன்னே தெரியாது. ஆனா எப்பவுமே சந்திராம் சந்திர சகோதரி ரொம்ப சாஃப்டா இருக்க, எல்லாம் நீங்க 2 பேரும் ஈக்குவல், நான் ஒத்துக்கிறேன்டார் பராசரப்பட்டார். ஆனா எங்க மகாலட்சுமி கண்ணழகுல உண்மை ஜெயிச்சுட்டா. அதேதான் ஹனுமான் எல்லாத்துலயும் ராமரும் சீதையும் ஒண்ணு, கண்ணழகுல சீதை ஜெயிச்சுட்டாங்க. அந்த சீதையை பார்த்து என்ன சொன்னார், என்ன கொடுத்தார் தெரியாது, அது நாளைக்கு தான் தெரியும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளைக்கு உபன்யாச தொடர்ல 6ஆம் நாள் கடைசி நாள் ஹனுமத் பிரபாவம், அங்குலீய பிரதானம், சுந்தரகாண்ட முற்று பெறும். இங்க அத்தனை பேரும் பங்கெடுத்து அனுகிரகிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை. நமஸ்காரம்.